தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். வரும் ஞாயிறன்று தேர்வு நடைபெற இருப்பதால் இந்த வாரத்திலே முக்கியமாக தேர்விற்கான முக்கியமான குறிப்புகளை அந்தந்த பகுதிகளின் அந்தந்த பகுதிகளை ஒட்டிய எந்த மாதிரியான கேள்விகள் வரும் என்பதை பற்றி நம்முடைய பயிற்சியாளர்கள் இந்த வாரம் முழுக்க நமக்கு பாடம் எடுக்க இருக்கிறார்கள். அதன்படி இன்றைய முதல் வகுப்பினை வால்யூம் 5 மற்றும் வால்யூம் 6 பார்ட் 3 இந்த போர்ஷனிலே உத்தேசமாக என்னென்ன கேள்விகள் எல்லாம் வரும் என்பதை பற்றி தற்பொழுது நம்முடைய தலைமை பயிற்சியாளர் தோழர் கேசவன் அவர்கள் விளக்குவார்கள். அனைவரும் முழுமையாக உன்னிப்புடன் கவனித்து பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல வால்யூம் 5, வால்யூம் 6 பார்ட் 3, வால்யூம் 7. இப்போ லாஸ்ட் வீக் நான் வால்யூம் 7 எடுத்திருக்கேன். அதுல டென்டேட்டிவா கொஸ்டின்ஸ் வருவது என்ன இருக்கும் ஒரு 60-75 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படின்னா டென்டேட்டிவா வருவதற்கு இதை தவிர சாத்தியக்கூறுகள் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம பார்த்துருக்கிற கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் வருவதற்கான சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ பிஏ எக்ஸாம்ல இருந்து போஸ்ட்மேன் எக்ஸாம் இட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். இதுல சிலபஸ் என்பது ரொம்ப ரொம்ப கன்ஃபைன்டு சிலபஸ், ரொம்ப சிறிய சிலபஸ் தான். அதனால நல்லா நீங்க ப்ரிப்பேர் பண்ண டெஃபினட்டா யூ கேன் அச்சீவ் மோர். இப்போ பிஓ கைடு பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் அந்த 30 மதிப்பெண்களுக்கு உரிய அளவுக்கு நல்லா சொல்லிட்டாங்க டியூட்டர்ஸ். இன்னும் 4 நாள்லயும் அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ நாம பாத்தீங்கன்னா இப்போ வால்யூம் 6 பார்ட் 3 அதுல ஒரு 5 கேள்விகள் 10 மதிப்பெண்கள். வால்யூம் 7ல 5 கேள்விகள் 10 மதிப்பெண்கள். அந்த வால்யூம் 7 கம்ப்ளீட் பண்ணும். வால்யூம் 5ல டெஃபினிஷன்ல 10 கேள்விகள். ஸோ இதுல என்ன வரும் முக்கியமானது அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். நான் சைட் பை சைடு அந்த ரூல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு ஜிஸ்டும் சொல்லிடுறேன். ரூல் அண்ட் அஸ் வெல் அஸ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இது நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சுக்கங்க. நம்ம புத்தகத்திலேயே இல்ல தமிழ்ல கூட எழுதிட்டு வாங்க. டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி வால்யூம் 5. சரியா? ஓகே. இப்போ வால்யூம் 6 பார்ட் 3 ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரூல் நம்பர் டெஃபினட்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் இதுலயே சொல்லிட்டேன், 7லயே சொல்லியிருக்கேன். மொத்தம் நமக்கு 12 ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுல சில குறிப்பிட்ட சிலபஸ் தான் இல்லையா? 106 டியூட்டிஸ் ஆஃப் ஹெட் போஸ்ட்மேன். இப்போ ஹெட் போஸ்ட்மேன் டியூட்டி என்ன அப்படின்னா அவருடைய வேலைகள் என்னென்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் பொதுவா அவர் ஹெட் ஆபீஸ்ல பேங்க்குக்கும், பேங்க்ல இருந்து ஹெட் ஆபீஸுக்கும், சப் ஆபீஸுக்கும் ஹெட் ஆபீஸ்க்கும் உடையே கேஷ் எல்லாம் எடுத்துட்டு போவாரு. அப்புறம் போஸ்ட்மேன் தபால் டெலிவரி பண்ணாம ரிட்டர்ன் எடுத்துட்டு வர்றாரு இல்லையா? அந்த ஆர்டிக்கலை டெலிவரிக்கு ட்ரை பண்ணுவாரு. அப்புறம் போஸ்ட்மேன் டெம்பரவரிலி ஆப்சென்ட், நாட் சிஎல் அல்ல ஆர்ஹெச் அந்த மாதிரி இல்லை, ஒரு டெம்பரவரிலி ஆப்சென்ட்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 1/2 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் இல்லை, லேட்டா வருவாரு அப்படின்னா அந்த நேரத்துல அவருடைய ஒர்க்கை பார்ப்பாரு. போஸ்ட்மேன் அவருடைய லிமிட்டை விட அதிகமா கொண்டுட்டு போனார்னா கேஷ் அந்த நேரங்கள்ல எஸ்கார்ட் பண்ணுவாரு. அப்புறம் சில சிறிய கம்ப்ளைண்ட்ஸை கூட அவர் போய் என்கொயரி பண்ணலாம். அப்புறம் மணி ஆர்டர்ஸ் போஸ்ட்மேன் கொடுத்ததை வெரிஃபை பண்ணணும். அதாவது பெய்டான மணி ஆர்டர் ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டு பேய் கிட்ட போயிட்டு உண்மையிலேயே உங்களுக்கு கொடுத்தாருன்றது செக் பண்ணலாம். போஸ்ட்மேனோட ஒர்க்கை டெஸ்ட் பண்ணலாம். எல்பி பியூனோட ஒர்க்கை டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் கார்டை போட்டு எல்பி பியூன் கரெக்டா லெட்டர் பாக்ஸை ஓபன் பண்ணி எடுக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெரிஃபை பண்ணலாம். இதெல்லாம் ஹெட் போஸ்ட்மேனோட வேலைகள். அப்போ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அல்லது ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட் அப்படின்னு கேட்கலாம். என்ன இப்போ ஹெட் போஸ்ட்மேன் டெஸ்ட் செக் பண்ணலாம் போஸ்ட்மேனோட ஒர்க்கை. அப்புறம் டெஸ்ட் செக் தி ஒர்க் ஆஃப் போஸ்ட்மேன், டெஸ்ட் செக் தி ஒர்க் ஆஃப் எல்பி பியூன்ஸ், யூ கேன் வெரிஃபை தி மணி ஆர்டர் பேமெண்ட்ஸ். அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் வெரிஃபை பண்ணலாம். இப்போ மைனர் கம்ப்ளைண்ட்ஸா மேஜர் கம்ப்ளைண்ட்ஸா? ரூல்ல மைனர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க இங்க கொஸ்டின் கொடுக்கும்போது மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் ஹெட் போஸ்ட்மேன் டெலிவரி ஒர்க் ஆஃப் தி போஸ்ட்மேனை டெம்பரவரிலி ஆப்சண்டா இருக்கும்போது தான் பார்க்க முடியும். அது ஒண்ணு. அப்புறம்
ஹெட் போஸ்ட்மேன் வந்து he can take out the article written by the postman for delivery. அப்புறம் வந்து he is supposed to convey the cash from head office to sub office. அப்புறம் இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் போஸ்டல் பிசினஸ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போஸ்ட்மேனை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னா, இன்லேண்ட் போஸ்டேஜ் ரேட் தெரிஞ்சிருக்கணும், மணி ஆர்டர் கமிஷன் எவ்வளோ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ, இன்சூரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ, மொத்தம் 4 ஐட்டம். போஸ்டேஜ் ரேட்டு, இன்லேண்ட் போஸ்டேஜ் ரேட்டு, கமிஷனு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், இன்சூரன்ஸ் ஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மணி ஆர்டர் ஃபாரத்தையும் விபிஎம்ஓ ஃபார்மையும் எப்படி ஃபில் பண்ணணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். எஸ்பி சர்டிபிகேட்ஸ், மணி ஆர்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதர் போஸ்டல் சிஸ்டத்துல இருக்க முக்கியமான ரூல்ஸ் எல்லாம் எப்படி, இது என்ன முக்கியமான சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்ன்றத அவரே டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கணும். இதற்காக ஒவ்வொரு தபால்காரருக்கும் ரீஜனல் லாங்குவேஜ்ல நம்முடைய போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பத்தின ஒரு பேக்கெட் டைரி ஒண்ணு அவர் கையில இருக்கும். அப்போ இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, போஸ்ட்மேன் மஸ்ட் பி தரோ வித் என்னென்ன போஸ்டேஜ் ரேட்டு, கமிஷன் ஆஃப் மணி ஆர்டர்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், இன்சூரன்ஸ் ஃபீஸ், இதுல ஆட்மேன் அவுட் கேட்கலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் கேட்கலாம். அப்புறம் எவ்ரி போஸ்ட்மேன் இஸ் சப்ளைடு வித் ரீஜனல், அதாவது 1 பேக்கெட் டைரி இன் ரீஜனல் லாங்குவேஜ். அப்புறம் ஹி மஸ்ட் கேரி ஃபார்ம்ஸ் ரிலேட்ஸ் டு விபி சிஸ்டம். இப்போ வந்து இது வந்து ரூல் நம்பர் 109, சரிங்களா, சேல் ஆஃப் மணி ஆர்டர் ஃபார்ம் ஸ்டாம்ப்ஸ். இப்போ வந்து ரொம்ப அதிகமான ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பக்கூடாது, லோவர் டினாமினேஷன் ஸ்டாம்பை கொடுத்து அனுப்பலாம், எம்ஓ ஃபார்ம்ஸ் கொடுத்து அனுப்பலாம். இந்த ஸ்டாம்ப் இதெல்லாம் யாருக்கிட்ட இருந்து போஸ்ட்மேனுக்கு வரும் அப்படின்னா, ட்ரெஷரர் கிட்ட இருந்து வரும். அவர் அதற்கு எதுல கையெழுத்து போடுவாரு, மெமோ ஆஃப் ஸ்டாம்ப் அட்வான்சஸ். மெமோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. போஸ்ட்மேன் வந்து ஸ்டாம்புக்கு அட்வான்ஸ் சொல்லிட்டாங்க, அந்த அட்வான்ஸுக்குரிய ஸ்டாம்ப் 500 ரூபாய் ஸ்டாம்ப்னா அந்த 500 ரூபாய் ஸ்டாம்பை யார்கிட்ட இருந்து வாங்குவாரு, ட்ரெஷரர் கிட்ட இருந்து. கையெழுத்து அதுக்கு அத்தாட்சியாக எதுல போடுவாரு, மெமோ ஆஃப் ஸ்டாம்ப் அட்வான்சஸ். சரி, இப்போ வந்து இருக்கிற ஸ்டாம்ப் வந்து அவர் வந்து வித்துட்டாரு. வித்துக்கு பிறகு அவர் கையில என்ன இருக்கும், கேஷ் இருக்கும். ஆனா அவருக்கு வந்து ஆத்தரைஸ்டு பேலன்ஸ் தான் இருக்கு, சரிங்களா. இப்போ எவ்வளவு ரூபாய் அவருக்கு ஆத்தரைஸ்ட் பேலன்ஸ், 500 ரூபாய் பேலன்ஸ்னா 300 ரூபாய்க்கு அவர் ஸ்டாம்ப் வித்துட்டாருன்னா மீதி அவர் என்ன பண்ணணும், அவர் கையில 200 ரூபாய் ஸ்டாம்பும் 300 ரூபாய் கேஷ் இருக்கு இல்லையா, உடனே அவர் என்ன பண்ணணும், திரும்ப 300 ரூபாய்க்கு போய் ஸ்டாம்ப் வாங்கிக்கணும். எங்க இருந்து வாங்குவாரு, ட்ரெஷர்ல இருந்து வாங்குவாரு. நெக்ஸ்ட், எவ்வளவு ரூபாய் இவர் வந்து ஸ்டாம்பை கையில வச்சுக்கலாம், எவ்வளவு மணி ஆர்டர் ஃபார்ம், எவ்வளவு மணி ஆர்டர் ஃபார்ம் கையில வச்சிருக்கலாம், இந்த மாதிரி பேலன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்றது யாரு டிசைட் பண்றாங்க, who will fix the இந்த அமௌண்ட் ஆஃப் எம்ஓ ஃபார்ம்ஸ் ஆர் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர் தான். அந்த பர்டிகுலர் சப் ஆஃபீஸினுடைய போஸ்ட் மாஸ்டர் வந்து 1 பீட்டுக்கு 100 ரூபாய் கொடுக்கலாம், 2 பீட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கலாம், அவருடைய விருப்பம் தான், சரியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இப்போ போஸ்ட்மேன் மஸ்ட் கேரி ஃபார்ம்ஸ் ரிலேட்ஸ் டு விபி சிஸ்டம். விபி சம்பந்தப்பட்ட ஃபார்ம்ஸ் அவர் கையில எடுத்துட்டு போனோம். இந்த ஸ்டேஷனரி ஸ்டாம்ப்ஸ்லாம் யார் சப்ளை பண்ணுவா, ட்ரெஷரர். இது எதில் அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாரு, மெமோ ஆஃப் ஸ்டாம்ப் அட்வான்சஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட முக்கியமானது யாரு, இந்த ஸ்டாக் ஆஃப் எம்ஓ ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ் ஆர் பிக்ஸ்டு பை யாரு, போஸ்ட் மாஸ்டர். கேஷ் எவ்வளவு கேஷ் அவர் இது பண்ணியிருக்காரோ அது கேஷ் ரியலைஸ்ட் ஆன் தி சேல் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் யார்கிட்ட போய் ரெமிட் பண்ணுவாரு, he has to remit it to யார்கிட்ட, ட்ரெஷரர் கிட்ட. நெக்ஸ்ட், இது அடுத்தது போஸ்ட்மேன் புக். போஸ்ட்மேன் புக்னா ஃபார்ம் நம்பர் இம்பார்ட்டன்ட், MS-27 வெரி 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 இம்பார்ட்டன்ட். MS-28 மெயில் பியூன் புக்கு, MS-27 போஸ்ட்மேன் புக். இந்த போஸ்ட்மேன் புக்ல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அக்கௌண்டபிள் ஆர்டிகளையும் மணி ஆர்டர் பத்தின விவரங்களையும் எழுதுவார். இதற்கென்று தனியாக ஒதுக்கப்பட்டிருக்குது, அதுக்குன்னு பகுதி இருக்கு போஸ்ட்மேன் புக்ல. ஆனால் ஃபாரின் எம்ஓ அட்வைஸாக இருந்தால் அதற்கென்று தனியாக காலம் இல்லை. அதை மட்டும் என்ன பண்ணுவாரு, எழுதுவாரு, அவரா எழுதிக்க வேண்டியதுதான். இதுல எந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்தா அதுல எழுதணுன்ற அவசியம் அதுல இல்லை. நெக்ஸ்ட், இப்போ ஒரு காலையில போஸ்ட்மேனுக்கு ஒரு ஆர்டிக்கல் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆர்டிக்கலை அவர் வந்து டேமேஜா இருந்ததுன்னா இமீடியட்டா, சரிங்களா, இமீடியட்டா அவர் யாரோட நோட்டீஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர், சம்பந்தப்பட்ட போஸ்ட் மாஸ்டரோட நோட்டீஸ்க்கு he should bring to the notice of the post master at once.
இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இது வரைக்கும் போஸ்ட்மேன் புக்கு பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் நம்பர் என்ன, MS-27. போஸ்ட்மேன் புக்ல என்னென்ன எழுதுவாரு அப்படின்னா, ஆல் அக்கௌண்டபிள் ஆர்டிகல் அண்ட் மணி ஆர்டர்ஸ். போஸ்ட்மேன் இப்போ இந்த போஸ்ட்மேன் புக்ல எழுதும்போது அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருக்கிற ஆர்டிகலாக இருந்தால் அதுல முன்னாடி என்ன எழுதுவாரு, ஏ அப்படின்னு எழுதுவார். ஏடி ஆர்டிகல் அப்படின்றதுக்காக ஏ அப்படின்ற ப்ரிஃபிக்ஸை எழுதுவார். நம்பர் எழுதிட்டு அதுக்கு முன்னாடி நம்பருக்கு முன்னாடி ஏன்னு போட்டா அந்த ஆர்டிகல் ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல், அக்னாலஜ்மெண்ட் டியூ இருக்கிற ஒரு ஆர்டிகல்னு அர்த்தம். இப்போ போஸ்ட்மேனை இதே மாதிரி ஹெட் போஸ்ட்மேனுக்கும் போஸ்ட்மேன் புக் இருக்கு, சேம் ஃபார்ம் நம்பர் தான். இப்போ ஹெட் போஸ்ட்மேன் புக்கை பொறுத்த வரைக்கும் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் இன்கரெக்ட்னு கேட்கலாம். மணி ஆர்டர்ஸ் இருக்கு, ரெஜிஸ்டர்ட் பார்சல் எழுதுவாரு, ரிஜிஸ்டர் எழுதுவாரு. ஹெட் போஸ்ட்மேனுக்கு போஸ்ட்மேன் புக்கு கிடையாது அப்படின்னு கொடுக்கலாம். which one of the following is incorrect கேட்கலாம். ஆனா ஹெட் போஸ்ட்மேனுக்கும் போஸ்ட்மேன் புக் என்பது உண்டு. அவருடைய கேஷ் எடுத்துட்டு போற ரெமிட்டன்ஸ், அவருடைய விவகாரங்கள்லாம் வந்து அவர் அதை எழுதி வைக்கணும். டிராயிங்ஸ், ரெமிட்டன்ஸ் எல்லாம் அவர் அதுல எழுதி வைக்கணும். கேஷ் வந்து நம்ம பொதுவா எங்க இருந்து வாங்குவோம், ட்ரெஷரர் கிட்ட இருந்து வாங்குவோம். ட்ரெஷரர் கிட்ட இருந்து வாங்குவதற்கு நம்ம எதில் கையெழுத்து போடுவோம் அப்படின்னா, ACG2, அதாவது ட்ரெஷரர்ஸ் டிசிபின்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ரெஷரர்ஸ் கேஷ் புக், டிசிபி ட்ரெஷரர்ஸ் கேஷ் புக். அது ACG2 ஃபார்ம் நம்பர் இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ அதே மாதிரி இப்போ ஸ்டாம்ப் அப்படின்னா, இப்போ வந்து சில ஸ்டாம்ப்ஸ், ரெவென்யூ ஸ்டாம்ப் வந்து ட்ரெஷரியில போய் வாங்கிட்டு வர்றாருன்னா ஹெட் போஸ்ட்மேன் அனுப்பிச்சிங்கன்னா போய் அவர் ட்ரெஷரில இருந்து, இந்த ட்ரெஷரின்றது ஸ்டேட் கவர்மெண்டோட கருவூலம் ட்ரெஷரி, அங்க போய் வாங்கிட்டு வருவாரு ரெவென்யூ ஸ்டாம்ப். வாங்கிட்டு வந்து இங்க கொடுக்குறாருன்னா கொடுத்ததற்கு அத்தாட்சியாக இவரோட போஸ்ட்மேன் புக்ல வாங்கிப்பார். அதே மாதிரி எந்த பொருள் ட்ரெஷரியில இருந்து வாங்கினாலும், நம்ம போஸ்ட் ஆபீஸ் ட்ரெஷரியில இருந்து வாங்கினாலும் அதற்கு அவரு ACG2 கேஷுக்கும் ACG2ல தான் ஸ்டாம்ப்ஸுக்கு மெமோ ஆஃப் ஸ்டாம்ப் அட்வான்சஸ்லையும் கையெழுத்து போடுவாங்க. பொதுவா வந்து போஸ்ட்மேன் இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, போஸ்ட்மேன் புக்ல அக்னாலஜ்மெண்ட் ஆர்டிகிள என்ன எழுத்தை கொண்டு ப்ரிஃபிக்ஸ் பண்ணுவாரு போஸ்ட்மேன் புக்ல ஏ. அப்புறம் வந்து பொதுவா வந்து எந்த விதமான காலமே மென்ஷன் பண்ணல எந்த ஆர்டிகிளுக்கு அப்படின்னா ஃபாரின் MO அட்வைசர்ஸ். அப்புறம் ஒரு ஆர்டிகல் டேமேஜாக இருந்தாலும் இமீடியட்டா இட் ஷுட் பி பிராட் டு தி நோட்டீஸ் ஆஃப் தி போஸ்ட் மாஸ்டர். அதை பத்தின விவரங்களையும் அந்த அவருடைய போஸ்ட்மேன் புக்ல எழுதி வச்சுக்கணும். இப்ப வந்து போஸ்ட்மேன் போறாரு, மணி ஆர்டர்லாம் டெலிவரி பண்றாரு அப்படின்னா அவர் கையில என்ன வரும், கூப்பன், ஐ மீன் வந்து அக்னாலஜ்மெண்ட் போர்ஷன் வரும். ஆர்டிகலை டெலிவரி அக்னாலஜ்மெண்ட் போர்ஷன் வரும். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாரு, அவர் எல்லாத்தையும் என்ட்ரி போட்டுட்டு ட்ரெஷரர் கிட்ட ரிட்டர்ன் கேஷ் கொடுத்துருவாரு. அக்னாலஜி ஃபார்மை மணி ஆர்டர் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுப்பாரு. ரைட். நெக்ஸ்ட் ஹெட் போஸ்ட்மேனும் அவருக்கும் போஸ்ட்மேன் புக்கு இருக்கு. இப்போ ஹெட் போஸ்ட்மேன் டிராயிங்ஸ், ரெமிட்டன்சஸ் எல்லாம் அவருக்கு ஆர்டர் பண்றதெல்லாம் அவருடைய போஸ்ட்மேன் புக்ல எழுதிப்பாரு. இப்போ ACG2ன்னா என்ன சொன்னேன், TCB ட்ரெஷரர்ஸ் கேஷ் புக். இப்போ இந்த TCBல கையெழுத்து போட்டு வாங்குவதற்கு மட்டுமல்லாமல் இந்த ACG2 இல்லாம ஒரு புக் இருக்கு. அதாவது வந்து இதெல்லாம் இப்போ வழக்கத்தில் இல்லை. ட்ரெஷரி வவுச்சர் புக் அப்படின்னு இருக்கு. கேஷ் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா, பேங்க்குக்கு போய் வாங்கிட்டு வரணும்னா அதுக்கு ட்ரெஷரி வவுச்சர் புக் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்லயும் கூடுதலாக கையெழுத்து போட வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட், இப்ப வில்லேஜ் போஸ்ட்மேன், இந்த வில்லேஜ் போஸ்ட்மேனுக்கு மட்டும் கூடுதலா, அதாவது வில்லேஜ் போஸ்ட்மேன்னா யாருன்னு நம்ம ரூல்ல சொல்றாங்கன்னா, எந்த போஸ்ட்மேனுடைய பீட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு வில்லேஜையும் கூடுதலாக அவர் போற மாதிரி இருக்கோ அவருக்கு வில்லேஜ் போஸ்ட்மேன். அதே மாதிரி பிஓல வேலை செய்கின்ற ஹெட் போஸ்ட்மேன், பிஓல வேலை செய்கின்ற GDS MDக்களும் வில்லேஜ் போஸ்ட்மேனாகத்தான் நம்ம டிபார்ட்மெண்ட் ரூல் பிரகாரம் வில்லேஜ் போஸ்ட்மேன் GDS MDயும் குறிக்கும். வில்லேஜ் போஸ்ட்மேனை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ் போஸ்ட்மேன் ரிசீட் புக் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனுடைய ஃபார்ம் நம்பர் என்ன, அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். என்ன ஃபார்ம் நம்பர் அப்படின்னா MS-86.
இந்த வில்லேஜ் போஸ்ட்மேன் புக்ல என்ன இருக்கும் விசிட் புக்னா, அவர் வந்து ஏதாவது ஒரு போய் வில்லேஜுக்கு போறாருன்னா அந்த வில்லேஜ்ல இருக்க முக்கியமான நபர்கள் கிட்ட இன்னைக்கு ஒரு வில்லேஜ் அட்டன் பண்ணாருன்னு சாட்சி கையெழுத்தும் வாங்கிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து இந்த வில்லேஜ் போஸ்ட்மேன் வந்து போயிட்டு ஆர்டிக்கலை புக் பண்ணலாம். ரெஜிஸ்டர்டு ஆர்டிக்கலையோ அல்லது ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல்ஸை புக் பண்ணி ரசீதுகளை கொடுக்கலாம். அப்போ அதற்கு வந்து யார் ஆத்தரைஸ் பண்ணும்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. வில்லேஜ் போஸ்ட்மேன் கேன் புக் தி ரெஜிஸ்டர்டு ஆர்டிக்கல் அண்டர் தி ஆத்தரைசேஷன் ஆஃப் சூப்பரண்டன்ட். இப்போ வந்து ஸ்டாம்பை வந்து போஸ்ட்மேன் எடுத்துட்டு போய் விற்கிறதுக்கு யார் எவ்வளோ அட்வான்ஸ் டிசைட் பண்றதுன்னா போஸ்ட் மாஸ்டர். புக்கு ரசீது புக்கு கொடுக்கறதுக்கு யாருடைய அதிகாரம் வேணும் அப்படின்னா சூப்பரண்டன்ட். சரி, நெக்ஸ்ட் போஸ்ட்மேன் வந்து இந்த வில்லேஜ் இந்த போஸ்ட்மேன் புக் இருக்கு இல்லையா, MS-27, இது தீந்துருச்சு, காலி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த யூஸ்ட் அப் புக் எல்லாம் எங்க வைப்பாங்கன்னா அந்தந்த ஆபீஸுடைய டெலிவரி பிரான்ச்ல பத்திரமா வச்சுப்பாங்க. இப்ப பொதுவா வந்து நம்ம டெலிவரி ஸ்லிப் யூஸ் பண்றதுனால போஸ்ட்மேன் புக் என்பதை டெலிவரி ஸ்லிப் சப்ஸ்டியூட் பண்ணுது. டெலிவரி ஸ்லிப் வந்து டெய்லி எடுத்து நம்ம ஃபைல் பண்ணி வச்சிடணும் அந்த டெலிவரி டிபார்ட்மெண்ட்ல. ரைட். இப்போ ஒரு தபால் வருது, அந்த தபால்ல இருக்கிற விலாசம் அட்ரஸ் வந்து போஸ்ட்மேனால படிச்சு புரிஞ்சிக்க முடியாத லாங்குவேஜ்ல இருந்தது அப்படின்னா, அவருக்கு புரியாத லாங்குவேஜ்லயோ அவருக்கு தெரியாத லாங்குவேஜ்லயோ இருந்ததுன்னா அந்த விலாசங்களை எடுத்து அவர் அந்த கவர் மேல எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஒரு போஸ்ட்மேன் வந்து அவருடைய பீட்டை தவிர வேற ஒரு ஆர்டிகிள் எடுத்துட்டு போயெல்லாம் டெலிவரிலாம் பண்ணக்கூடாது. கம்பைண்டுக்கு நான் சொல்ல வரல, சிங்கிளா ஒரு பீட்டை பாக்குறாரு, இன்னைக்கு 5வது பீட்னா 5வது பீட்டுடைய தபால் மட்டும்தான் அவர் கொண்டுட்டு போகணும். வேற ஒரு பீட்டோட தபால் எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது. சப்போஸ் அவருக்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டாங்க, அந்த ஆர்டிகிளுடைய விலாசதாரர் அவருடைய பீட்ல இல்ல, வேற ஒரு பக்கத்து பீட்ல இருக்காரு, நீங்க இந்த பீட்டுக்கு இதை டைவர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதற்கு யாருடைய அனுமதி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பர்மிஷன் ஆஃப் த டெலிவரி அசிஸ்டன்ட் இஸ் வெரி மச் ரெக்வயர்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்டிகல் ஃப்ரம் ஒன் பீட் டு அனதர். ஒரு பீட்ல இருந்து இன்னொரு பீட்டுக்கு ஆர்டிகல் டிரான்ஸ்ஃபர் பண்ணனா அதற்கு டெலிவரி அசிஸ்டன்ட் உடைய பர்மிஷன் கட்டாயம் தேவை. அப்புறம் இந்த ஒவ்வொரு ஆர்டிகலுக்கும் ரெசிப்ட் நீங்க எதுல வாங்குவீங்க அப்படின்னா, இப்போ ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல், பார்சல், விபி ஆர்டிக்கல்லாம் கொடுத்தோம்னா போஸ்ட்மேனுக்கு கொடுத்தோம்னா அதுல போஸ்ட்மேன் வந்து எதுல கையெழுத்து போட்டு கொண்டு போவார்னா அப்ஸ்ட்ராக்ட்னு இருக்கும். ரெஜிஸ்டர்ட் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். லெட்டருக்கு தனி, பார்சலுக்கு தனி. லெட்டருக்கு அப்ஸ்ட்ராக்ட் 33 RP33, பார்சலுக்கு RP8. சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஃபார்ம் நம்பர் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரூல் நம்பர் வந்து இது 113. நீங்க வந்து நம்ம சிலபஸ்ல என்னென்ன ரூல் இருக்கோ அதை நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட், பார்சல் அப்ஸ்ட்ராக்டோட ஃபார்ம் RP8, ரெஜிஸ்டர்ட் அப்ஸ்ட்ராக்ட் RP33. இப்ப டெலிவரி ஸ்லிப்ல போட்டுட்டதுக்கு பிறகு ஒரு ஆல்டரேஷன் பண்றாரு. யாரு? டெலிவரி கிளர்க்கு பண்றாரு. இந்த மாதிரி வந்து டெலிவரி ஸ்லிப்ல அவர் வந்து ஒரு கரெக்ஷன் பண்ணார்னா அதற்கு போஸ்ட்மேனோட சைனும் தேவை. நான் தப்பா போட்டேன், இந்தாங்க இதை கரெக்ஷன் பண்ணீங்க, உங்க வீட்டுல ஒண்ணு குறைச்சிங்க, பக்கத்து வீட்டுல ஒண்ணு கூட்டிடுங்க அப்படின்னா கூட அதற்கும் போஸ்ட்மேனுடைய அட்டஸ்டேஷன் இஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். அப்புறம் லெட்டர் போஸ்டேஜ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. தட் டீல்ஸ் வித் அன்பெய்டு ஆர்டிக்கல். அப்புறம் இன்சூர்டு ஆர்டிக்கல் ஒரு போஸ்ட்மேன் வந்து எவ்வளவு கொண்டுட்டு போகலாம் அப்படின்னா 500 ரூபாய்க்கு தான் கொண்டுட்டு போக முடியும். அக்ரிகேட் பேலன்ஸ் அப்படின்னா இன்சூர்டு ஆர்டிக்கல் ஆகவே அவர் மொத்தம் எடுத்துன்னு போலாம்னா 1000 ரூபாய் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி ஜிடிஎஸ் ஆக இருந்தால் 100 ரூபாய் தான் எடுத்துட்டு போக முடியும். அக்ரிகேட் அப்படின்னா அதற்கு 500 rupees எடுத்துட்டு போகலாம். ஸோ இது கேள்வியாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ லிமிட் ஆஃப் இன்சூரன்ஸ் எவ்வளவு எடுத்துட்டு போகலாம்? போஸ்ட்மேன் 500 ரூபாய், அக்ரிகேட்னா 1000 ரூபாய். நீங்க அக்ரிகேட்னா நீங்க வந்து இது யோசனை பண்ணக்கூடாது, 40,000 ரூபாய் அப்படின்றதெல்லாம் யோசனை பண்ணக்கூடாது. அந்த அக்ரிகேட்ல இன்சூரன்ஸ் ஆர்டிகல் வரைக்கும் எவ்வளவு ரூபாய்க்கு எடுத்துன்னு போகலாம்? அப்போ 2 ஆர்டிகல் தான் ஒரு 500 ரூபாய்க்கு 2 ஆர்டிகல் 500 ரூபாய் வருதுன்னா ஒரு 2 தான் எடுத்துன்னு போக முடியும். ஒரு ஆர்டிகலே 400 ரூபாய் வருது, ஒரு ஆர்டிகல் 400 ரூபாய் வருது, இன்னொரு ஆர்டிகல் 200 ரூபாய் வருதுன்னா தாராளமா எடுத்துன்னு போகலாம்.
அதே மாதிரி வில்லேஜ் போஸ்ட்மேனுக்காக இருந்தால், அது ஐ மீன் ஜிடிஎஸ் அபிஷியலாக இருந்தால் 100 ரூபாய் ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிகளுக்கும், 500 ரூபாய் ஒரு அக்ரிகேட்டுக்குன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ ஒரு போஸ்ட்மேன் வந்து இன்டிமேஷன் கொடுக்குறாரு இல்லையா, அந்த இன்டிமேஷன் கொடுப்பதெல்லாம் நம்ம 100 ரூபாய்மா ஜிடிஎஸ் தான்மா, ஜிடிஎஸ் தான்மா, வில்லேஜ் போஸ்ட்மேன்றது ஜிடிஎஸ் தான். 100 ரூபாய் 500 ரூபாய். எதுலமா போட்டிருக்கு? முன்ன கிளாஸ்ல நீங்க சொன்னீங்களா சார்? இல்லம்மா விபிமா அது. அம்மா இது வந்து இன்சூர்டு. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். இது வந்து புக் ஆஃப் ரெசிப்ட்ஸ் ஃபார் இன்டிமேஷன் அண்ட் நோட்டீசஸ்னு ஒன்று இருக்கு. தட் ஃபார்ம் நம்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். RP53. RP53ன்றது என்னன்னா புக் ஆஃப் இன்டிமேஷன் அண்ட் நோட்டீசஸ் டெலிவர்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, போஸ்ட்மேன் கொடுக்கின்ற இன்டிமேஷனையும் அந்த போஸ்ட்மேன் வந்து ஒரு வீக்ல போட்டு போற இன்டிமேஷன்ல இந்த புத்தகத்துல இந்த ரெஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டு வைக்கணும். இது யார் யார் போடுவாங்க அப்படின்னா, போஸ்ட் மாஸ்டர் இன்சூர்ட் ஆர்டிகளுக்கு போடுவாரு, ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் இதுக்கு போடுவாரு, பார்சல் அசிஸ்டன்ட் பார்சலுக்கு போடுவாரு. அதனால அவங்கவுங்க அதுல என்ட்ரி போட்டுருவாங்க. இதுல வந்து போஸ்ட்மேன் வந்து கையில வச்சுட்டு கையெழுத்து வாங்கணும். இன்டிமேஷன் வந்து சும்மா கொடுக்கறது இல்லை. ரைட். நெக்ஸ்ட், இந்த எவ்வளோ ரூபாய் லிமிட்டுக்கு மேல போனா அந்த போஸ்ட்மேன் தபாலை கொண்டு போகக்கூடாது, கவுண்டர்ல தான் வந்து வாங்கணுமோ அந்த இன்டிமேஷன் மட்டுமல்ல, ஒரு ஆர்டிக்கல் ஒரு அட்ரஸ் இல்லை அப்படின்ற விவரங்களையும் அந்த இன்டிமேஷன்ல கொடுத்துட்டு இந்த ரிஜிஸ்டர்ல எழுதி வைக்கணும். தட் இஸ் புக் ஆஃப் ரெசிப்ட்ஸ் ஆஃப் இன்டிமேஷன் அண்ட் நோட்டீசஸ் டெலிவர்ட்ல எழுதி வைக்கணும். விபி ஆர்டிக்கலா இருந்தாலும் எழுதி வைக்கணும். பார்சல் 10 கிலோக்கு மேல போனாலும் எழுதி. ரைட். இப்போ இன்சூரன்ஸ் வேல்யூ 500 ரூபாய்க்கு மேல போனா போஸ்ட்மேன் கொண்டுட்டு போக முடியாது இல்லையா. இப்போ ஆர்எல்லாக இருந்தா அல்லது ரெஜிஸ்டர்டு பார்சலாக இருந்தால் என்னன்னா, இப்போ RP31 RP1 அப்படின்னு 2 ஃபார்ம் இருக்கு. RP1 அப்படின்னா என்னன்னா, அது வந்து இப்ப நம்ம பிஓல இதுக்கு முன்னாடி இருந்தது, ஒரு சின்னதா ஒரு ஸ்கொயரா ஒரு ஃபார்ம் இருக்கும். அதுலதான் நம்ம கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. அதாவது வந்து இன்டிமேஷன் வந்திருக்கு, நீங்க எடுத்துட்டு போங்க, இத கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்சூர்டு வேல்யூ. இதுல நீங்க என்ன கொஸ்டின் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா, கட்டாயம் வேல்யூஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு போகணும். எதுக்கு எவ்வளவு வேல்யூ நம்ம புக்லயே கொடுத்துருக்கோம். இப்போ 500 ரூபாய்க்கு மேல போனா இன்சூரன்ஸ் கொண்டுட்டு போக கூடாது. ரைட். இப்போ வந்து இந்த RP1 RP31. RP31ன்றது ரெஜிஸ்டர்ட் லெட்டர் வந்தா, RP1 பார்சல் வந்தா. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டெலிவரி. இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, இந்த கேள்வி வந்து ஏதோ ஒரு சர்க்கிள்ல பார்த்தேன். போஸ்ட்மேன் வந்து எதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிரைவேட்டா ஒரு நபருடைய சம்பந்தப்பட்ட வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணக்கூடாது. பட் இது டைரக்ட் போஸ்ட்டுக்கு பொருந்தாது. டைரக்ட் போஸ்ட்ன்றது நம்ம டிபார்ட்மெண்ட்டால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட், இந்த விபி ஆர்டிக்கல் வந்து முதல் நாள் எடுத்துட்டு போறீங்க, அவர் பார்ட்டி இல்லை அப்படின்னா இன்டிமேஷன் கொடுத்துட்டு வரீங்க இல்லையா, அந்த இன்டிமேஷனையும் இதுல எழுத வேண்டும். RP53ல எழுதணும். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டெலிவரி அப்படின்னு ரூல் நம்பர் 115ல இருக்கு. ஒரு ஆர்டிக்கல் கொண்டுட்டு போறீங்கன்னா, அந்த ஆர்டிக்கல் டெலிவரி பண்ண முடியலன்னா நெய்பரர்ஸ் கிட்ட கேட்டு எப்படியாவது அந்த ஆர்டிக்கலை டெலிவரி பண்ணுவதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட், பார்சலை பொறுத்த வரைக்கும் ரீடைரக்ஷன் ஆஃப் பார்சல் இருக்கு இல்லையா. பார்சலை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்துல, இந்த கேள்வி இந்த PA எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாருங்க, பார்சல் போத் இன்லேண்ட் அண்ட் ஃபாரின் கேன் பி ரீடைரக்டட் ஒன்லி அண்டர் த ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த அட்ரஸி அல்லது அட்ரஸியால் நியமிக்கப்பட்ட முகவர். அவங்களால மட்டும்தான் பார்சல் வந்து ஒன்னு அட்ரஸி வந்து எனக்கு ரீடைரக்ட் பண்ணுன்னு சொல்லணும், அல்லது அட்ரஸியோட ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் அவர் வந்து ரீடைரக்ட் பண்ணும். சப்போஸ் இப்ப பார்சல் வந்து ரீடைரக்ட் பண்றாங்க அப்படின்னா 2 விதமா ரீடைரக்ஷன் ஃபீ எவ்வளோ, ஆஃப் ஆஃப் தி போஸ்டேஜ். இந்த போஸ்டேஜ் ஆஃப் ஆஃப் தி போஸ்டேஜை வந்து ப்ரீபெய்டா முதல்லயே பணம் கட்டிட்டு கூட ரீடைரக்ட் பண்ண சொல்லலாம், அல்லது டெலிவரி சமயத்துல அந்த அட்ரஸ் கிட்ட கூட நம்ம வாங்கிக்கலாம். அப்படி பண்ணும் பொழுது எவ்வளவு ரூபாய் இதற்கு ரீடைரக்ஷன் ஃபீ அப்படின்றத எதில் ஒட்டுவாங்க அப்படின்னா, ரீடைரக்ஷன் லேபிள் RP67 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த RP67ன்றது ரீடைரக்ஷன் லேபிள். இதுல ஒட்டிடுவாங்க எவ்வளவு ரூபாய் ஒட்டணும் அப்படின்றது. சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்,
எப்படி இந்த ஷேப் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். இப்போ போஸ்டேஜ் ஸ்டாம்ப் தான் ஒட்டணும் ஸ்டாம்ப் ஆர்டிகிள் மேல. சப்போஸ் அவர் முன்னாடியே ப்ரீபெய்ட் பண்ணி பணமா கட்டிட்டாருன்னா அத நம்ம வந்து கேஷா ப்ரீபெய்ட் பண்ணத ஸ்டாம்பா கன்வெர்ட் பண்ணணும். யார்கிட்ட கொடுத்து பண்ணணும் அப்படின்னா பார்சல் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவார், எடுத்துட்டு போயிட்டு ட்ரெஷரர் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி கேஷை கொடுத்து எனக்கு ஸ்டாம்ப் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி பண்ணிடுவார். இப் த ரீடைரக்ஷன் அந்த ஸ்டாம்ப் வாங்கின உடனே அதை வாங்கி பார்சல் மேல ஒட்டி ரெட் இங்க்ல இந்த ரீடைரக்ஷன் ஃபீ இஸ் பெய்டு அப்படிங்கறத அதுல எழுதுவாங்க. இந்த ஸ்டாம்ப் ஓட்டுறாங்க இல்லையா, இந்த ஸ்டாம்பை யார் டிஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரெஷரர் தான் டிஃபேஸ் பண்ணணும். ரூல்ல ரொம்ப கிளியரா இருக்கு. முக்கியமான பாயிண்ட். இன்லேண்ட் பார்சல்ஸ் அதை வந்து நம்ம எங்க ரீடைரக்ட் பண்ணக்கூடாது. இன்லேண்ட் பார்சல்ஸ் கேனாட் பி ரீடைரக்டட் டு எங்க, ஃபாரினுக்கு பண்ணக்கூடாது. இன்லேண்ட் பார்சலை அவுட் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ரீடைரக்ஷன் ஆஃப் பார்சல்ல இப்போ சர்வீஸ் ஸ்டாம்ப் ஒட்டுகின்ற ஒரு தகுதி படைத்த சர்வீஸ் ஆன் ஐஜிஎஸ் ஆர்டிகலாக இருந்தால் அதற்கு நம்ம என்ன பண்ணலாம், சர்வீஸ் ஸ்டாம்பாவே வாங்கிக்கலாம். சர்வீஸ் ஸ்டாம்ப் வாங்கி இந்த ரீடைரக்ஷன் ஃபீயை சர்வீஸ் ஸ்டாம்பா வாங்கிக்கலாம். அப்போ ரூல்ல என்ன சொல்றாங்கன்னா, டெலிவரி டு எ கவர்மெண்ட் அபிஷியல் இன் இஸ் அபிஷியல் கெப்பாசிட்டி, redirection fees due on parcel for delivery to a government official in his official capacity can be made by service stamp. service stamp ஆக கூட இது பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இந்த ஸ்டாம்பை எதில் ஒட்டி வைக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து டெலிவரி சமயத்துல போய் டெலிவரி பண்ணும் பொழுது சர்வீஸ் ஸ்டாம்ப் அவர் கொடுக்குறாருன்னா பார்ட்டி இதை வந்து கேன்சல் பண்ணி கொடுக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை இல்லையா. அப்ப அந்த ஸ்டாம்பை வாங்கி பார்சல் ரெசிப்ட்ஸ்லயே ஒட்டி கிராஸ் பண்ணி டிஃபேஸ் பண்ணி வச்சுக்கணும். ரீடைரக்ஷன் ஃபீ பெய்டு. நாளை பின்னாடி அதுல பார்த்தா இப்போ நம்ம டெலிவரி ஸ்லிப் பார்த்தாலே இந்த பார்சலுக்கு ரீடைரக்ஷன் ஃபீஸ் கட்டிட்டாங்கன்னு தெரியும். ப்ரீபெய்டா கட்டினாதான் ட்ரெஷரர் கிட்ட இருந்து ஸ்டாம்பை வாங்கி ஒட்டி அனுப்ப போறீங்க. டெலிவரி சமயத்துல அவர் ஸ்டாம்ப் கொடுத்து காசு கொடுத்தாருன்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க, அந்த ஸ்டாம்பை கன்வெர்ட் பண்ணீங்க, அந்த ஸ்டாம்பை எடுத்துட்டு போய் எங்க ஒட்ட முடியும், பார்சல் தான் டெலிவரி ஆயிட்டு இல்ல, அது மாதிரி. நெக்ஸ்ட், ஒரு போஸ்ட்மேன் வந்து ஒரு ஆர்டிக்கல்ல இருக்கிற போஸ்டேஜ் டியூஸோ கஸ்டம்ஸ் டியூஸோ வேற எந்த டியூஸ் பிபிஓ எதுவாக இருக்கிற பட்சத்திலும் சரிங்களா, எது இருந்தாலும் அந்த மாதிரி நேரத்துல ஒரு அதெல்லாம் பணம் வசூல் பண்ண வேண்டியது ஏதாவது இருந்ததுன்னா மொத்தத்தையும் வசூல் பண்ணிட்டு தான் ஆர்டிக்கலை டெலிவரி கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு பிபிக்கு வருது, பிபிக்கு சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொன்னா சேஞ்ச் வந்து கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த கேள்வி போன வருஷம் கேட்டிருக்காங்க. போஸ்ட்மேன் வந்து சேஞ்ச் கொடுக்கணுமா, தேவை இல்லை. அவர் கையில வச்சுட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கஸ்டமர் தான் நமக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட், இப்போ இதுல கொஸ்டின் கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. நெக்ஸ்ட், இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. இந்த போஸ்ட்மேன் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து கொண்டு போய் கொடுக்கும் பொழுது டெலிவரி இடத்துல டிலே ஆச்சுன்னா அவர் அந்த ஆர்டிக்கலை வந்து திரும்ப போஸ்ட் ஆஃபீஸ்க்கே கொண்டு வந்துடலாம். அவர் வெயிட் பண்ணிலாம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி ரிசர்விஸ்ட் கவர் அப்படின்னா இந்த இவங்க சம்பந்தப்பட்டது, நம்ம மிலிட்ரி அஃபிஷியல் சம்பந்தப்பட்டது, அது மாதிரி முக்கியமான கவர்கள் கொடுக்கும்போதோ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இந்த ஹெட்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர்களுடைய விட்னஸ், ஹெட்மேன்னா யாரு, தலையாரி, அந்த ஊர்ல உள்ள பஞ்சாயத்து கணக்காளர் அக்கௌண்டன்ட்டோ அல்லது வேறு ஏதேனும் விட்னஸ் இருந்தா அவர்கள்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட், ஸ்பெஷல் பல்க் லிஸ்ட் அப்படின்னா என்ன ஃபார்ம் நம்பர்? ஸ்பெஷல் பல்க் லிஸ்ட்னா 3 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆர்டிக்கல் வருது டெலிவரிக்கு அப்படின்னா அந்த ஆர்டிக்கலை இண்டிவிஜுவலா ஒண்ணா எழுதி போடணுன்ற அவசியம் இல்லை. ஸ்பெஷல் பல்க் லிஸ்ட்ல போட்டு டெலிவரிக்கு கொடுக்கலாம். அதற்கு ஸ்பெஷல் பல்க் லிஸ்ட் இப்ப சிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் யார் ஆத்தரைஸ் பண்ணுவாங்கன்னா எஸ்பி ஆத்தரைஸ் பண்ணாதான் நம்மளால ஸ்பெஷல் பல்க் லிஸ்ட்டை
அந்த டேட்டாவை கிரியேட் பண்ண முடியும். ஸ்பெஷல் பல்க் லிஸ்டோட இது வந்து நம்ம மேனுவலா ஞாபகம் வச்சுங்க. RP57. நெக்ஸ்ட் இப்போ ரிட்டர்ன் கேஷ் கொடுத்தா யாருக்கிட்ட கொடுப்பீங்க? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ட்ரெஷரர் கிட்ட கொடுப்பீங்க. அந்த ட்ரெஷரர் கிட்ட வந்து போஸ்ட்மேன் ரிட்டர்ன் கேஷை கொடுப்பதற்கு அக்யூட்டன்ஸ் எதுல வாங்குவாரு? கையெழுத்து டெலிவரி ஸ்லிப்ல வாங்குவார். இதை கட்டாயம் தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் இப்போ விதவிதமான டெலிவரிஸ் இருக்கு நமக்கு, சரிங்களா? இப்போ வந்து ஒரு போஸ்ட்மேன் வந்து அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க இருக்குன்னா, ஒரு அக்கௌண்டபிள் ஆர்டிகிள் வந்தா அதற்கு கையெழுத்து வாங்கிட்டு தான் அவர் கொடுக்கணும். கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கக்கூடாது. டெலிவரி ஷுட் நாட் பி எஃபெக்டட் பிஃபோர் கெட்டிங் சிக்னேச்சர். நெக்ஸ்ட் ஒரு ஆர்டிகிள் வந்து ஒரு கேர் ஆஃப் அப்படின்ற பேர்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கேர் ஆஃப் அப்படின்றதுக்கு இப்போ விலாசதாரர் இல்லாம கேர் ஆஃப்னு இன்னொருத்தர் பேர் எழுதியிருக்காங்க. ஏ அப்படின்றது அட்ரஸ், கேர் ஆஃப் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏ கிட்ட மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். பி கிட்ட எப்ப கொடுப்போம் அப்படின்னா, ஏ இல்லாத நேரமாவும் இருக்கணும், அதே மாதிரி அதற்குரிய ஆத்தரைசேஷனும் அவர் கொடுத்துருக்கணும். அப்படி இருந்தாதான் கொடுக்கணும். ரைட். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் பல்க் லிஸ்ட் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டுகள்லாம் வருது இல்லையா? போஸ்ட்மேன் வந்து தபால் எடுத்துமே டெலிவரி பண்ண பிறகு அவர் வந்து கையெழுத்து வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டுலயும் வாங்குவாரு, டெலிவரி ஸ்லிப்லயும் வாங்குவார். இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டுகள் கையெழுத்து போட்ட மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து டெலிவரி டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துடணும். அவரு மணி ஆர்டர் ஃபாரமாக கேஷ் வாங்கிட்டு போறாரு, மணி ஆர்டர் வந்து பேமெண்ட் ஆகலை அப்படின்னா அன்பெய்டு எம்ஓ ஃபார்மை வந்து எம்ஓபிஏ கிட்ட கொடுக்கணும். எம்ஓ கேஷை வந்து ட்ரெஷரர் கிட்ட கொடுக்கணும். இது முக்கியமான டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இப்போ வந்து மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க ஆண்டி. சார் ஒரு டவுட் சார். நெக்ஸ்ட் சொல்லுங்க சார். அந்த அக்னாலஜ்மெண்ட் சொன்னீங்களே சார், இப்போ அந்த மணி ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ரெஃப்யூஸ் ஆட்டி ரிட்டர்ன் வருதுன்னா சென்டரும் அவரே அது வந்து டீடைன்ட் அட் தி போஸ்ட் ஆபீஸ். டீடைன்ட் அட் தி போஸ்ட் ஆபீஸ். அக்னாலஜ்மெண்ட்ன்றது என்னன்னா, யார் அனுப்புனாரோ அவருக்கு உரியவருக்கு போய் சேர்ந்துச்சான்றது தெரியறதுக்கான ஒரு டாக்குமெண்ட். சென்டருக்கு மணி ஆர்டர் அனுப்புறாரு, பேய் இல்ல திரும்பி இவருக்கே வருதுன்னா அப்ப அவருடைய பணம் திரும்பி இவருக்கே வந்துருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு எந்த அக்னாலஜ்மெண்ட்டும் தேவையில்லை. அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து இட் ஷுட் பி டீடைன்ட் இன் தி போஸ்ட் ஆபீஸ் இட்செல்ஃப். போஸ்ட் ஆபீஸ்ல வச்சுக்கிட்டா போறோம். ஓகேங்க சார். நெக்ஸ்ட் டெலிவரி டு த இல்லிட்ரேட் அட்ரஸ். இப்போ வந்து ஒரு எழுத படிக்க தெரியாதவராக இருக்கிறார்னா அவருக்கு தபால் எப்படி கொடுப்பீங்க? இது வந்து வழிமுறைகள் இருக்கு, சில விதிகள். அந்த விதிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கட்டாயம் ஒரு கேள்வி வரும், சரிங்களா? இல்லிட்ரேட் அட்ரஸ்க்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா, இப்ப ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகிளாக இருந்தால் அவருடைய கை நாட்டை வாங்கிக்கின்னு போஸ்ட்மேனே கையெழுத்து போட்டா போதும், அட்ரஸ் பண்ணா போதும். இன்சூர்டு ஆர்டிகிளாக இருந்தால் அவருடைய கை நாட்டை வாங்கிட்டு கூடுதலாக ஒரு விட்னஸையும் வாங்கணும். ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகிளா இருந்தா போஸ்ட்மேன் போறதே போதும். பர்தானேஷன் உமன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பர்தானேஷன் உமன் என்ன? இந்த பர்தா போட்டு இருப்பாங்க, அவங்களுடைய முகத்தை காட்ட மாட்டாங்க. சரி, அப்போ வந்து இப்போ கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, இல்லிட்ரேட் அட்ரஸிக்கு இன்சூர்டு ஆர்டிகிள் வந்தா என்ன வாங்கணும்? கட்டாயம் விட்னஸ் வாங்கணும். ஆனா அதே இல்லிட்ரேட் அட்ரஸிக்கு ரெஜிஸ்டர்ட் தபால் வந்ததுன்னா விட்னஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, போஸ்ட்மேன் அட்ரஸ் பண்ணாலே போதும். பர்தானேஷன் உமனை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணு சாய்ஸ் அதுக்கு. எப்படி அப்படின்னா, ஒரு பர்தானேஷன் உமன் வந்து அவங்க வந்து ஒரு ஆத்தரைசேஷன் கொடுத்துடுறாங்க. எனக்கு வர தபாலை இவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம கண்ண முடியும்னா அவர்கிட்ட கொடுக்க போறோம். மணி ஆர்டர் வந்தாலும் சரி, ஆரலோ ஸ்பீடு வந்தாலும் எது இன்ஸ்டியூட் வந்தாலும் சரி, ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் கிட்ட கொடுத்துறீங்க. சப்போஸ் சான்ஸ் நம்பர் 2, அவர் வந்து ஆத்தரைசேஷனே கொடுக்கல ஆர்டிகிள் அவருக்கு வருது அப்படின்னா, ஒரு நோன் விட்னஸ்
நோன் விட்னஸ் யாருக்கு நோன்னா போஸ்ட்மேனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் விட்னஸ் வாங்கிக்கிட்டு டெலிவரியை விட்னஸ் கையில தான் கொடுக்கணும். ஆர்டிக்கல பர்தானிஷன் உமன் கிட்ட இல்ல, விட்னஸ் கையில கொடுக்கணும். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க போன வருஷம். 3வது பாயிண்ட், விட்னஸும் அந்த அம்மா ஆத்தரைசேஷனும் கொடுக்கல, விட்னஸும் இல்ல அப்படின்னா ஒரு ஐடென்டிஃபையர்னா அடையாளம் காட்டுறவங்க ஒருத்தர் இருக்கணும். அந்த அடையாளம் விட்னஸ் வந்து நோன் விட்னஸா இல்ல, போஸ்ட்மேனுக்கு தெரியல, ஆனா ஒரு விட்னஸ் இருக்காங்க, இவங்க தாங்க அது அப்படின்னு சொல்றாங்கன்னா ஐடென்டிஃபையர் ஒருத்தர் வாங்கி ஐடென்டிஃபையரோட கையெழுத்தையும் அதுல வாங்கணும், விட்னஸோட கையெழுத்தையும் டெலிவரி ஸ்லிப்ல வாங்கணும், ஆர்டிக்கல விட்னஸ் கையில கொடுத்தோம். சரிங்களா? பர்தானிஷன் உமன் வந்ததுன்னா விட்னஸ் கிட்ட கொடுக்கறது எங்க, அந்த ஆத்தரைஸ்டு டெலிவரி ஏஜென்ட் கிட்ட கொடுக்கறது எங்க? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுல இருந்து கொஸ்டின் கட்டாயம் கேட்பார்கள். அதே மாதிரி இப்போ ஒரு மைனர் அட்ரஸி இருக்காரு, அவருக்கு எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிகிள் வந்து மைனருக்கு கொடுக்கும் பொழுது யாருடைய பாதுகாப்புல அந்த மைனர் இருக்காரு, கார்டியனோ அல்லது வேற ஏதாவது வேற அப்பா அம்மாவா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படிதான் ரூல்ல சொல்லியிருக்கு. இந்த பிரசன்ஸ் ஆஃப் அ பர்சன் ஹூஸ் கேர் த மைனர் லிவ்ஸ், யாருடைய அரவணைப்பில் அவர் வளர்கிறாரோ அவருடைய அட்டஸ்டேஷனை வாங்கிக்கிட்டு அவருடைய தம்பு இம்ப்ரெஷன், மைனருடைய இது வாங்கிக்கணும், கையெழுத்தோ தம்பு இம்ப்ரெஷனோ வாங்கிக்கணும். மைனர் கிட்ட தான் கையெழுத்தை வாங்கணும், ஆர்டிக்கலையும் அவர்கிட்ட தான் கொடுக்கணும். ஆனா அட்டஸ்டேஷன் மட்டும் ஒண்ணு வாங்கிக்கணும், மைனர்கிட்டயே ஆர்டிக்கலை கொடுக்கலாம். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இன்சூர்டு ஆர்டிக்கல் வருது மைனருக்கு, அதை யாருக்கிட்ட கொடுப்பீங்க? ஒரு விட்னஸ் வாங்கிக்கிட்டு யாருடைய பாதுகாப்பில் அந்த மைனர் வளர்கிறாரோ அவர்கிட்ட விட்னஸ் வாங்கிட்டு யார்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டா மைனர்கிட்ட தான் கொடுப்பீங்க. யாருக்கிட்ட கையெழுத்து வாங்குவீங்க டெலிவரி ஸ்லிப்லன்னா மைனர்கிட்டயே டெலிவரி ஸ்லிப்ல கையெழுத்து வாங்கிக்கலாம். மைனருக்கு கையெழுத்து போடுற அளவுக்கு இது இல்லைன்னா கை நாட்டு கூட வாங்கிக்கலாம். பட் ஆர்டிகல் ஷுட் பி டெலிவர் டு த மைனர் ஒன்லி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், இது மணி ஆர்டர்ஸ் பேமெண்ட்ல சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டார் இல்லையா, அந்த டவுட்லாம் இதுல வரும். இப்போ போஸ்ட்மேனை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி ஆர்டர்ல பேயோட கையெழுத்து 2 இடத்துல வரும். அக்னாலஜ்மெண்ட்ல ஒன்று வரும், பேமெண்ட் போர்ஷன்ல வரும். அக்னாலஜ்மெண்ட் கார்டு ரெமிட்டருக்கு திரும்பி போயிடும். சப்போஸ் இவர் வந்து ஒரு சென்டர் வந்து மணி ஆர்டர் அனுப்புறாரு, மணி ஆர்டர் ரிட்டர்ன் மணி ஆர்டரா இருந்தா அந்த மணி ஆர்டர் அக்னாலஜ்மெண்ட் கார்டை திருப்பி அனுப்பணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இட் சுட் பி டீடைன்ட் இன் தி போஸ்ட் ஆஃபீஸ் அட் தி அந்த சென்டருக்கு பேமெண்ட் ஆகிற ஆஃபீஸ்லயே அது வச்சுப்பாங்க. ரைட். இப்போ மணி ஆர்டரை ஒரு மணி ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஆத்தரைசேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபார் த பேயி அப்படின்ற வார்த்தையை போட்டு நம்ம வாங்கிக்கணும். நெக்ஸ்ட், மணி ஆர்டருக்கு கேஷ் போஸ்ட்மேன் வாங்கும்போது எதுல வாங்குவார் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃப் மணி ஆர்டர்ஸ், தட் இஸ் MO3, அதுல போய் வாங்கிப்பார். கேஷ் ட்ரெஷர்ல போய் வாங்கும்போது கையெழுத்து அதுல போட்டுட்டு தான் ட்ரெஷர்கிட்ட காமிச்சா அவர் பணம் நமக்கு கொடுப்பார். நெக்ஸ்ட், ஃபார் மணி ஆர்டர்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு மணி ஆர்டர் இஷ்யூடு பை, இது ரூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை பர்தானிஷன் உமனுக்கு இருக்கு, பர்தானிஷன் உமனுக்கு சேம் ரூல் தான். சரிங்களா? மணி ஆர்டருக்கும் ஆர்டிகளும் சேம் ரூல் தான். இல்லிட்ரேட் பேயாக இருந்தால், எழுத படிக்க தெரியாதவராக இருந்தால் அந்த எழுத படிக்க தெரியாதவருடைய கை நாட்டை வாங்கிக்கிட்டு பேமெண்ட்டை அவர்கிட்ட கொடுத்துடணும். ஒரு விட்னஸ் கட்டாயம் வாங்கணும். இதே மாதிரிதான் பிளைண்ட் பர்சனுக்கும். அதே மாதிரி ஒரு மணி ஆர்டர் வந்து வில்லேஜ் போஸ்ட்மேன் வழியாக டெலிவரி ஆச்சுன்னா, பேமெண்ட் ஆச்சுன்னா அதற்கு கட்டாயம் சாட்சி கையெழுத்து வாங்க வேண்டும். வெதர் த பேயி இஸ் லிட்ரேட் ஆர் நாட். அவர் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் கூட, சரிங்களா, எழுத படிக்க தெரிந்திருந்தால் கூட கட்டாயம் நம்ம வந்து ஒரு சாட்சி வாங்க வேண்டும், விட்னஸ் வாங்க வேண்டும். யாருக்கு அப்படின்னா வில்லேஜ் போஸ்ட்மேன் வழியாக டெலிவரி ஆகின்ற மணி ஆர்டர்ஸ். பென்ஷன் மணி ஆர்டர்ஸ் இதெல்லாம் இப்ப இல்ல. பென்ஷன் மணி ஆர்டர்ஸ்னா என்ன அப்படின்னா, பென்ஷனை வந்து மணி ஆர்டர்ல வாங்கிப்பாங்க. பென்ஷனருக்கு பொதுவா வந்து உயிரோட இருக்காரா அப்படின்றத ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதமும் லைஃப் சர்டிபிகேட் ஒன்று வாங்குவாங்க. இப்ப நீங்க ஜீவன் பிரமாணம் பண்றீங்க இல்லையா, அதை பார்த்து
அப்படி பண்ணும் பொழுது மணி ஆர்டர்ல வரும் பொழுது குவார்டர்லி பேசிஸ்ல ஒரு சர்டிபிகேட், தட் இஸ் லைஃப் சர்டிபிகேட் பேரு, அவர் உயிரோட இருக்காருன்றத நம்ம கொடுக்கணும். இதை போஸ்ட்மேன் வந்து ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு தடவை மணி ஆர்டர் ஃபார்ம்ல ஜனவரி, ஏப்ரல் அந்த குவார்டர்லி பேசிஸ்ல எழுதி அனுப்புவார். நெக்ஸ்ட் மணி ஆர்டரை பொறுத்த வரைக்கும் மைனர் பேயியாக இருந்தால் 10 வயதுன்னு தான் நம்மளுடைய பொறுத்த வரைக்கும். 10 வயதிற்கு உள்ள இருந்தா பேமெண்ட் வந்து இது வந்து ஆர்டிகளுக்கு இதுக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் மைனர் கிட்ட தான் கொடுக்கணும். இஎம்ஓ பொறுத்த வரைக்கும் பேரண்ட் அல்லது கார்டியன் கிட்ட தான் கொடுக்கணும். மோர் தென் 10 இயர்ஸ் ஆக இருந்தால் மைனர் கிட்டேயே கொடுக்கலாம். இப்போ 10 வயதுக்கு கீழவும் இருக்காரு, ஆனா அவருடைய பேரண்டோடவோ அல்லது கார்டியன் அவருக்கு ஐடென்டிஃபை பண்ணவில்லை. யார் என்று கார்டியன் ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னா அவருடைய பாதுகாவலர் யாருடைய பாதுகாப்புல அந்த மைனர் இருக்காரோ அவர்கிட்ட ஒரு பாண்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி வாங்கிட்டு நம்ம வந்து மணி ஆர்டரை பேமெண்ட் பண்ணிடலாம். ரைட். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட மணி ஆர்டர் வந்தா கூட ஒரே இண்டெம்னிட்டி போதும்னு ரூல்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லூனாட்டிக்ஸ்னா யாரு அப்படின்னா இந்த மனநிலை சற்று பிறழ்வா இருக்கிறவங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப ஈஸி இது. இப்போ இவர்களுடைய சொத்து விவரங்களை நிர்ணயம் பண்றதுக்கு, சரிங்களா, இப்போ அவருடைய சொத்து விவரங்களை நிர்ணயம் பண்றதுக்கு மேனேஜர்ஸ் அப்பாயிண்டட் பை கோர்ட் ஆஃப் லா. கோர்ட் வந்து இவருடைய சொத்து விவரங்களை பரிபாலனை பண்ணலாம் அப்படின்னு யார் அப்பாயிண்ட் பண்றாங்களோ அவர்கிட்ட தான் இந்த மணி ஆர்டரையோ ரெஜிஸ்டர் லெட்டரையோ கொடுக்கணும். கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணிடுறாள். சப்போஸ் கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னா ரிட்டர்ன் டு சென்டர் தான். நோ பேமெண்ட், நோ டெலிவரி. மணி ஆர்டருக்கும் அதான், ரெஜிஸ்டர் லெட்டருக்கும் அதான். சப்போஸ் இந்தியன் லுனசி ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு, அதாவது வந்து மனநிலை ஒருத்தருக்கு பிறண்ட் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிற அந்த சட்டப்பூர்வமா இவரது மனநிலை பிறன்றவர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில ஒருத்தரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அவரை வந்து அசைலம், மனநல காப்பகம், மனநல மருத்துவமனை, மென்டல் ஹாஸ்பிட்டல் இதுல எங்கேயாவது சேர்த்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டத்திலையும் இந்த ஆர்டிகிள் யாருக்கும் டெலிவரி பண்ணக்கூடாது. அதையும் ரிட்டர்ன் டு சென்டர். சப்போஸ் இப்போ வந்து ஒருத்தர் வந்து மனநிலை பிறன்றவரா இல்லையா என்பதை இந்த லுனசி ஆக்ட் பிரகாரம் டிட்டர்மைன் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல ஆர்டிகளை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்ற முடிவை வந்து தபால்காரர் தான் எடுக்கணும். போஸ்ட்மேன் சஸ்பெக்ட் அவருடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியை பார்ப்பாரு, சந்தேகப்பட்டா திருப்பி அனுப்பிச்சிடுவாரு. இல்ல நல்லா இருக்காரு, இவரால் இந்த டிரான்சாக்ஷன் நடந்ததை புரிஞ்சிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஆர்டிகளை கொடுக்கலாம். சரிங்களா? இது 4 கண்டிஷனு. இதை ஞாபகம் வச்சுன்னா கேள்வி வந்து இந்த 4த்துல இருந்தும் விதவிதமா கேட்கலாம். அல்லது ஆர்டிக்கல் வந்து அட்ரஸ் டு lunatic is delivered in the following condition கொடுத்து which one of the following is incorrect கேட்கலாம். அதனால இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒரு வில்லேஜ் போஸ்ட்மேன், அதாவது ஒரு GDS MD என்பவர் மணி ஆர்டர்ஸ்லாம் கொண்டு போய் டெலிவரி பண்ணலாம் அப்படின்றது யார் ஆத்தரைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது சூப்பரண்டென்ட் தான் ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. வில்லேஜ் போஸ்ட்மேன் ஒரு ரூல் இருக்கு, சரிங்களா? டியூட்டிஸ் ஆஃப் வில்லேஜ் போஸ்ட்மேன் ரூல் நம்பர் 133, இதான் லாஸ்ட் ரூல். வில்லேஜ் போஸ்ட்மேன்றவர் யாரு அப்படின்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, அன்னைக்கே டெலிவரி கொடுக்க முடியாதவரை மறுநாள் தான் டெலிவரி எடுத்துட்டு வருவாரு. டிபார்ட்மெண்டல் போஸ்ட்மேனு அவருடைய டெலிவரி பீட் இல்லாம ஒரு வில்லேஜையும் போய் பார்ப்பாரு அப்படின்னா அவருக்கு தான் வில்லேஜ் போஸ்ட்மேன் அப்படின்றதுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது யார் ஆத்தரைஸ் பண்ணணும்னா சூப்பரண்டென்ட் தான் ஆத்தரைஸ் பண்ணணும். ஒவ்வொரு வில்லேஜ் போஸ்ட்மேனுக்கு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரூட் லிஸ்ட் M53. இந்த ரூட் லிஸ்ட் M53ன்றது ஒவ்வொரு வில்லேஜ் போஸ்ட்மேனுக்கு இருக்கும். இந்த வில்லேஜ் போஸ்ட்மேன் ரூட் லிஸ்ட் M53ல என்ன இருக்கும் அப்படின்னா அவர் போகின்ற வழியில் இருக்கின்ற வில்லேஜஸ் எல்லாமே அதுல இருக்கும். எந்த நாள்ல எந்த வில்லேஜ், அதாவது வந்து என்னென்ன வில்லேஜ் அவர் கவர் பண்றாரு அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ரூட் மேப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ரூட் மேப்னா டிஓல இருந்தோ இல்ல எஸ்ஓல இருந்து கிளம்பி திரும்ப அந்த எஸ்ஓக்கு எத்தனை மணிக்கு என்னைக்கு வருவாரு, முதல் நாள் கிளம்புவாரு, 2வது நாள் தான் திரும்பி வரா மாதிரி வில்லேஜ் போஸ்ட்மேனுக்கு ரூல்ல இருக்கு. ஸோ அவர் வந்து எந்த வில்லேஜை
என்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல எத்தனை வில்லேஜ் பார்ப்பாரு, செகண்ட் டேல எத்தனை வில்லேஜ் பார்ப்பாரு, எந்த வில்லேஜ்ல ஹால்ட் பண்ணுவாரு அப்படின்ற எல்லா விவரங்களும் இந்த ரூட் மேப்ல இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது ஏற்கனவே போன வருஷம் கேட்டாங்க. வில்லேஜ் போஸ்ட்மேன் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் யாரு அப்படின்னா, தேர் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் தான். போஸ்ட் மாஸ்டருடைய கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. வில்லேஜ் போஸ்ட்மேன் போற வழியில தந்தி கம்பங்கள்ல ஏதாவது பழுதோ தந்தி லைன் அறந்திருந்தாலோ யாருக்கு சொல்லணும்னா, இட் சுட் பி பிராட் டு த நியரஸ்ட் போஸ்ட் ஆபீஸ். பக்கத்துல இருக்கிற அருகாமையில் இருக்கின்ற போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு அவர் சொல்லணும். இதுதான் வால்யூம் 6 பார்ட் 3ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற விதிகளினுடைய முக்கியமான சாராம்சம். அதே மாதிரி வால்யூம் 5ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஈஸி, கட்டாயம் 10 கேள்வி இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், ரொம்ப ஈஸியாகவும் கொடுத்துட்டாங்க. இப்ப டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 10 தான் இருக்கு. இதுல என்னென்னன்றது நம்ம பல தடவை சொல்லிட்டாங்க. நம்ம இவரே ஜுலைக்கா வேணாம் எடுத்துட்டாங்க, அப்புறம் இவரு சிவா கூட ஆல்ரெடி எடுத்துட்டாரு. இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஹெட் ஆபீஸ் அப்படின்னா ஹெட் ஆபீஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஹெட் ஆபீஸ் இஸ் தி மெயின் குரூப் ஆஃப் போஸ்ட் ஆபீசர்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப், அந்த டெஃபினேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு வரியும் படிக்கணும் நம்ம. ஹெட் ஆபீஸ் இஸ் மெயின் போஸ்ட் ஆபீஸ் குரூப் ஆஃப் போஸ்ட் ஆபீசர்ஸ், அதனுடைய ஆபீஸ், அதற்கு கீழே வருகின்ற எல்லா ஆபீஸ்க்கும் அவர் தான் பாஸ், ஹெட். அதனாலதான் அதுக்கு பேரு ஹெட் ஆபீஸ். அப்புறம் கீழே இருக்கிற ஆபீஸுகள் அது பிஓவும் இதற்கு முன்னாடி இருந்தது. சரிங்களா? ஹெட் ஆபீஸோட டைரக்ட்லி பிஓஸ் கணக்குல இருந்தது. அதே மாதிரி அந்த அக்கௌண்ட்ஸ் கீழே சப் ஆபீஸ்லயும் பிரான்ச் ஆபீஸ்ல நடக்கிற கணக்குகள்லாம் எங்க இன்கார்பரேட் ஆகுதுன்னா இந்த ஹெட் ஆபீஸ்ல இன்கார்பரேட் ஆகும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹெட் ஆபீஸினுடைய ஹெட் யாரு? ஹெட் போஸ்ட் மாஸ்டர். சரிங்களா? இப்ப ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஆபீஸ் இல்ல, பொதுவா சொல்றது அவங்க ஹெட் ஆபீஸ். இதுல எந்த ஸ்டேட்டஸ்க்கு யாருன்றது நம்ம பிஓ கைட்ல படிச்சிருக்கோம். கெசட்டட் போஸ்ட் மாஸ்டரா இருந்தா சீஃப் போஸ்ட் மாஸ்டர்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அதுல படிச்சிருக்கோம். இது பொதுவா ஹெட் ஆபீஸ். இதுல பொதுவா எப்படி கேட்பாங்கன்னா, ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் ஹெட் ஆபீஸ் இஸ் யாரு டேஷ், அவ்வளவுதான். கொஸ்டின் அங்க கீழே 4 ஆப்ஷன், இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான் வருது சான்ஸ். ஆனா ஹெட் ஆபீஸ்னுடைய டெஃபினேஷன்ல விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி சப் ஆபீஸ். சப் ஆபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சப் ஆபீஸ் என்பது அதுக்கு மட்டும் இல்லாமல் அதற்கு கீழே வருகின்ற பிரான்ச் ஆபீசஸ்க்கும் அவர் தான் பாஸ். சப் ஆபீசஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? அக்கௌண்ட் ஆபீஸ். ஏன்? பிஓ உடைய அக்கௌண்ட்ஸ் இங்க கணக்குல வர்றதுனால இதற்கு பேரு அக்கௌண்ட் ஆபீஸ். இப்போ ஹெட் ஆபீஸ் என்பது it is a main office of group of post officers, main office of accounts of group officers. ஹெட் ஆபீஸ் என்பது ஹெட் போஸ்ட் மாஸ்டரால் நிர்வாகம் பண்ணப்படுகிறது. ஹெட் ஆபீஸ் என்பது ஸ்மாலர் ஆபீசஸ்னுடைய ஒரு குரூப்ல இன்க்ளூட் ஆகல. இது செப்பரேட் ஆபீஸ் அப்படின்னா தட் இஸ் a wrong one. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் ஆபீசர் இன்சார்ஜ் டெஃபினட் கொஸ்டின். சரிங்களா? ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் ஹெட் ஆபீஸ் இஸ் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் என்பது கட்டாயம் வரக்கூடிய கேள்வி. அப்புறம் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் சப் ஆபீஸருடைய இதெல்லாம் எங்க இன்கார்பரேட் ஆகும்? ஹெட் ஆபீஸ்ல. மானிட்டரி டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஓ உடைய இதெல்லாம் எங்க இன்கார்பரேட் ஆகும்? அதனுடைய அக்கௌண்ட் ஆபீஸ் சப் ஆபீஸா இருந்தா அங்க அக்கௌண்ட் ஆகும், அதனுடைய அக்கௌண்ட் ஆபீஸ் ஹெட் ஆபீஸா இருந்தா அங்க அக்கௌண்ட் ஆகும். இத மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப சப்டிவிஷனல் ஆபீஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த சப்டிவிஷனல் ஆபீஸ் யாரோட கண்ட்ரோல்ல வருது அப்படின்னா, இட் இஸ் டைரக்ட்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி சூப்பரண்டன்ட். ஹெட் ஆபீஸோட கணக்குல வராது. சப் ஆபீஸினுடைய இன்சார்ஜ் யாரு அப்படின்னு கேள்வி ஏற்கனவே கேட்டாங்க. இதெல்லாம் சப் போஸ்ட் மாஸ்டர். அப்புறம் டவுன் சப் ஆபீஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வாட் இஸ் டவுன் சப் ஆபீஸ்னா, ஒரு சப் ஆபீஸ் ஒரு சப் ஆபீஸ் இருக்கு. அந்த சப் ஆபீஸ் ஹெட் ஆபீஸ் இருக்கின்ற அதே நகரத்திலேயே இருந்ததுன்னா அந்த ஆபீஸ்க்கு பேரு டவுன் சப் ஆபீஸ். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ ஒரு காஞ்சிபுரம்னு இருக்கு, இங்கே பெரிய காஞ்சிபுரம்னு ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கு. காஞ்சிபுரம்ன்ற ஊர்ல தான் காஞ்சிபுரம் ஹெட் போஸ்ட் ஆபீஸ் இருக்கிறதுனால பெரிய காஞ்சிபுரம்ன்ற போஸ்ட் ஆபீஸ் நம்ம டவுன் சப் ஆபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் டவுன் பிரான்ச் ஆபீஸ் ஒண்ணு இருக்கு. ஒரு பிஓ இருக்கு. அந்த பிஓ
ஹெட் ஆபீஸ் இருக்கிற அதே ஊர்ல இருந்ததுன்னா தென் இட் வில் பி டேர்ம்ட் அஸ் டவுன் பிரான்ச் ஆபீஸ். இப்ப பிரான்ச் ஆபீஸ் தான் வந்து பிஓ என்பதுதான் ஸ்டேட்டஸ்லயே லோயர் ஆபீஸ். இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டாங்க. பிரான்ச் ஆபீஸ்ன்றது இருக்கிறதுலே லோவஸ்ட் டெசிக்னேஷன் இருக்கிற ஆபீஸ். ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஆபீஸ் வந்து கம்மி. நெக்ஸ்ட், இப்போ பிரான்ச் ஆபீஸினுடைய இன்சார்ஜ் யாரு? பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட், பிஓ உடைய அக்கௌண்ட் ஆபீஸ் ஹெச்ஓவா இருக்கலாம், எஸ்ஓவா இருக்கலாம். அப்புறம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மெயில் பேக் ரூல் நம்பர், அது ஐ மீன் டெஃபினிஷன் நம்பர் 26. இதெல்லாம் பிஓ கைடு பார்ட் 5ல உங்களுக்கு இருக்கின்ற சில டெஃபினிஷன்ஸ். மொத்தம் 10 தான் சொன்னேன் இல்லையா? அடுத்தது மெயில் பேக். மெயில் பேக்ல மெயில் பேக் என்பது என்னென்ன இருக்கும் அப்படின்னா, மெயில் பேக்ல அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல், ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல், லெட்டர் மெயில் தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? லெட்டர், போஸ்ட் கார்டு இதெல்லாம் இருக்கும். பார்சல் அல்லாத மீத 9ன்னு வச்சுக்கோங்க. பார்சல் தான் பார்சல் மெயில். மீதி 9 வகையான ஆர்டிக்கலும் லெட்டர் மெயில். இந்த மெயில் பேக்ல பார்சல் அல்லாத மற்ற தபால்கள் மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல்னா ரெஜிஸ்டர்ட் பேக்ல போட்டுருவாங்க. இப்போ ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக் அப்படின்றது ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்குக்குள்ளதான் பெரிய பெரிய ரெஜிஸ்டர்ட் பேக்கெட்டை போடணும். இது தெரிஞ்சு வச்சுங்க. இதை வந்து மெயில் பேக்குள்ள போட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக் எக்ஸ்க்ளூசிவா ப்ரிஸ்கிரைப் பண்ணி இருந்தால். அதே மாதிரி when parcel bags are not prescribed, பார்சல் பேக் வந்து தனியா அந்த ஆபீஸ்க்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணல, பார்சல் பை கட்டுங்கன்ற அந்த ஒரு அனுமதி இல்லை அப்படின்னா மெயில் பேக்கை வந்து ஐ மீன் பார்சல் மெயிலை வந்து மெயில் பேக்குக்குள்ளேயும் வைக்கலாம். பொதுவான ரூல்னா மெயில் பேக்ல ஒன்லி ரெஜிஸ்டர்ட் அண்ட் அன்ரெஜிஸ்டர்ட் லெட்டர் மெயில் தான் இருக்கும். ஆனா பார்சல் பேக் ப்ரிஸ்கிரைப் பண்ணலைன்னா பார்சல் மெயிலும் இருக்கும். மெயில் பேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரான்ச் ஆபீஸ்க்கும் போஸ்ட் ஆபீஸ்க்கும் போச்சுன்னா அதற்கு கீழே இருக்கு. அதே மாதிரி ஒரு பிரான்ச் ஆபீஸ்க்கும் ஒரு சப் ஆபீஸ்க்கும் ஒரு ஹெட் ஆபீஸு கீழேயும் இந்த மெயில் பேக் என்பது எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. மெயில் பேக்லாம் என்ன பேக்? டியூ பேக்ஸ். டெஃபினட் கொஸ்டின். மெயில் பேக் என்ன வகையான பேக்? டியூ பேக்ஸ். மெயில் பேக் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்னென்ன பேக்? இந்த கேள்வி எல்லாம் பல தடவை கேட்டாங்க. ஸ்டேஷன் பேக், சார்ட்டிங் மெயில் பேக், கம்பைன்டு மெயில் பேக். சரிங்களா? ஸ்டேஷன் மெயில் பேக், சார்ட்டிங் மெயில் பேக், கம்பைன்டு மெயில் பேக். இதான் 3 வகையான மெயில் பேக். மெயில் பேக் எல்லாம் டியூ பேக். நெக்ஸ்ட், மெயில் பேக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பார்சல் வந்து எப்ப வரும் அப்படின்னா பார்சல் பேக் பிரிஸ்கிரைப். என்னங்க சார் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். ஸ்டார்டிங் மெயில் பேக் எல்லாமே புத்தகத்துல இருக்குங்க. இந்த வாரம் பரீட்சை வச்சுங்கிறீங்க. ஸ்டார்டிங் மெயில் பேக், ஸ்டேஷன் மெயில் பேக், கம்பைன்டு மெயில் பேக். மெயில் பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்சல் பேக் இன்ட்ரோடியூஸ் பண்ணலைன்னா பார்சல் ஆர்டிகல் போடணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், அன்ரெஜிஸ்டர்ட் பார்சலை போடலாம். பொதுவா வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பார்சலை நம்ம எப்பவுமே போடலாம். நெக்ஸ்ட், வேற என்ன இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இந்த டெஃபினிஷன்ல அவ்வளவுதான். பிஓ பேக்குக்கும் பிஓவில் இருந்து எஸ்ஓக்கு வருகின்ற பேக்குக்கு பேர் என்ன? அக்கௌண்ட் பேக். எஸ்ஓவில் இருந்து பிஓக்கு வருகின்ற பேக்குக்கு பேரு பிஓ பேக். இப்போ சார் சொல்லுங்க சார். சிம்பிள் எஃப்னு கொடுக்குறாங்க, அது என்னங்க சார்? சொல்றேன் இன்னும் வரவே இல்லையே, நிறைய இருக்கு. ஓகே சார். அப்புறம் வந்து இப்போ மெயில் பேக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது கேஷ் ஆபீஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆபீஸ் வந்து ஹெட் ஆபீஸ்ல இருந்து கேஷ் வாங்கணும். ஒரு சப் ஆபீஸ் ரொம்ப ஹெட் ஆபீஸ்ல இருந்து தொலைவா இருக்கு, கேஷ் வாங்கிக்கணும் அப்படின்னா நியரஸ்ட் சப் ஆபீஸ்ல இருந்து கூட கேஷை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்கும் பொழுது இந்த நியரஸ்ட் சப் ஆபீஸுக்கு பேரு கேஷ் ஆபீஸ். அந்த கேஷ் ஆபீஸுக்கும் இந்த சப் ஆபீஸ், பணம் வாங்குகின்ற சப் ஆபீஸுக்கும் பணம் அனுப்புகின்ற சப் ஆபீஸ்க்கு இடையில பரிமாற்றங்கள்லாம் கேஷ் பேக்ல தான் நடைபெறும். அது இன்சைடு த ரெஜிஸ்டர்ட் பேக் தான் நடைபெறும்.
இந்த மாதிரி நேரத்துல இந்த விவரங்கள்லாம் மெயில் லிஸ்ட்ல டியூ மெயில் லிஸ்ட்ல இருக்கும். எந்த ஆபீஸ்ல அப்படின்னா கேஷ் ஆபீஸ்லயும் இருக்கும், சப் ஆபீஸ்ல டியூ மெயில் சார்ட்டிங் லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, DMSLன்னு. அந்த டியூ மெயில் லிஸ்ட்ல இந்த ஆபீஸ் கேஷ் ஆபீஸ்ல இருந்து இந்த ஆபீஸ்க்கு ரிஜிஸ்டர் பேக் போகுது அப்படின்னா, கேஷ் பேக் போகுது, அது மெயில் பேக் உள்ள போகுது அப்படின்னா அந்த மெயில் பேக்கை ஒரு டிஃபரண்ட் சிம்பல்ல ஒரு குறியீட்டு வச்சிருப்பாங்க. அதற்கு பேர் தான் எஃப். அந்த எஃப்னா ஃபைனான்ஸ்னு அர்த்தம். ஸோ கேஷ்ன்னு வர இடத்துல இந்த ஃபைனான்ஸ் என்பது வருகின்றது. சப்போஸ் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு எல் பேக் எல்லாம் சீல் வைக்கணுமா வேணாமா? எல்லா பேக்கையும் சீல் வைக்கணும். மெயில் பேக் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் கேஷ் ஆபீஸ் இந்த எந்த சிம்பல்ல போடுவீங்கன்னு ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எஃப்ன்ற குறியீட்டுல தான் கேஷ் பேக்ன்றத நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் மெயில் பேக்ஸ் எல்லாம், இந்த ரெஜிஸ்டர்ட் பேக்ஸ் எல்லாம் எதுக்குள்ள போடுவீங்க அப்படின்னா மெயில் பேக். த ரெஜிஸ்டர்ட் பேக்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் தி மெயில் பேக். அப்புறம் ஒரு ரெஜிஸ்டர்ட் பேக்கை அவுட் சைட் ஆஃப் தி மெயில் பேக்ல போடாம வெளியிலேயே ஒரு பேக்காகவே அதை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு யாருடைய கையெழுத்து தேவை, யாருடைய அதிகாரம் தேவை அப்படின்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து ஆர்டர் பண்ணணும். இந்த ரெஜிஸ்டர்ட் பேக்கை நீங்க மெயில் பேக்ல இன்வாய்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உள்ள போட்டு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, தனியா ரெஜிஸ்டர்ட் பேக்காகவே அனுப்பலாம் அப்படின்றது. நெக்ஸ்ட் இந்த மெயில் பேக் பத்தின அரேஞ்ச்மெண்ட்லாம் எதுல இருக்கும்னா டியூ மெயில் ரூட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஒன். இப்போ மெயில் பேக்கை பொறுத்த வரைக்கும் சார் யார் சார் ஆத்தரைஸ் பண்ணணும்? ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஆத்தரைஸ் பண்ணணுமா? அப்புறம் வந்து எல்லா பேக்கையும் சீல் வச்சுதான் அனுப்பணும். எல் பேக்காக இருந்தாலும் அன்ரெஜிஸ்டர்ட் பேக்காக இருந்தாலும். இந்த மேல இருக்கு கவர் எடுத்து. அப்புறம் முக்கியமான டெஃபினிஷன், ஃபேஸ்னா என்ன? ஒரு ஃபேஸ் அப்படி என்பது ஒரு ஆர்டிகிளுடைய விலாசம் எழுதியிருக்கின்ற பகுதிக்கு பேர் தான் ஃபேஸ். அந்த ஃபேஸ் பகுதிகள்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரி அடுக்கிறதுக்கு பேரு ஃபேசிங். இது கேள்வி கட்டாயம் வரும். ஃபேஸ்னா என்ன, ஃபேசிங்னா என்ன? ஃபேஸ் என்பது இட் இஸ் த சைடு இன் விச் த அட்ரஸ் இஸ் ரிட்டன். ஃபேசிங் அப்படின்ற டேர்ம் இஸ் யூஸ்டு ஃபார் அரேஞ்சிங் த ஆர்டிகல் வித் அட்ரஸ் சைடு அப்வர்ட்ஸ். அட்ரஸ் சைடு மேல்புறமாக அடுக்கினே வர்றதுக்கு பேர் தான் ஃபேசிங். நெக்ஸ்ட் ஃபேசிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேசிங் இவ்வளவுதான். அப்புறம் இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க, பீட் அப்படின்றது எங்க யூஸ் பண்ணிருக்காங்க? பீட் என்பது பொதுவா எங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க, RMSல யூஸ் பண்றாங்க. அப்புறம் ஓவர்சியர்ஸ் யாரு? மெயில் ஓவர்சியர், கேஷ் ஓவர்சியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, தட் இஸ் ஓவர்சியர்ஸ். இங்க எல்லாத்துலயும் இந்த பீட்ன்ற டேர்ம் இருக்கு. பீட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு போஸ்ட்மேன் அவருடைய ஆபீஸ்ல இருந்து அலுவலகத்திலிருந்து அவருடைய டெலிவரி ஏரியா வரையறை தான் பீட். எந்த வழியா போய் பீட் டெலிவரி பண்ணிட்டு திரும்ப போஸ்ட் ஆஃபீஸ் வராருன்றதுதான் தட் இஸ் ஏரியா within which the postmen are required to perform their duties is termed as beat. இந்த பீட் எங்கெங்க இருக்கு அப்படின்றத கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. பொதுவா RMSல பீட் இருக்கு, போஸ்ட் ஆபீஸ்லயும் பீட் இருக்கு, ஓவர்சியர் கிட்டையும் பீட் இருக்கு, வில்லேஜ் போஸ்ட்மேன்லயும் பீட் இருக்கு. நெக்ஸ்ட் அவ்வளவுதான். இது அடுத்தது கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் இம்பார்ட்டன்ட். கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே போதுமான அளவு பார்த்துட்டோம். வால்யூம் 7லயும் சொல்லியிருக்கேன். நம்ம டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்களோ அல்லது ஹையர் ஆபீசர்ஸ் ஆஃப், அதாவது கவர்னர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இவங்களுக்கெல்லாம் ஆர்டிக்கலை வந்து அவங்க இருக்கிற ஊர்ல எந்த டூர்ல இருக்காங்களோ அந்த ஊர்லயே போய் கொடுக்கறதுக்கு பேர் தான் கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ். சரிங்களா? இந்த கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ்ல என்ன முக்கியமானதுன்னா போஸ்ட் டவுன் போட வேண்டிய, அதாவது வந்து ஆர்டிக்கல் வித்தவுட் அடிஷன் ஆஃப் நேம் ஆஃப் எனி போஸ்ட் டவுன். அந்த எந்த ஊர்ல போய் டெலிவரி ஆகணும் அப்படின்ற விவரங்கள்லாம் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
பிரைம் மினிஸ்டர் அட் கேம்ப், அவ்வளவுதான். தமிழ்நாடு அப்படின்னு போட்டாலே அவர் தமிழ்நாட்டுல எங்க கேம்ப்ல இருக்காரோ அங்க போய் டெலிவரி ஆகுதுன்னு அதற்கு அர்த்தம். இது கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ். இவ்வளவுதான் இதுல இருக்கு. சரிங்களா? பொதுவா கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ்ன்றது ஆர்டிக்கல் கேம்ப்னு எழுதியிருக்கிற ஆர்டிக்கல் தான் நம்ம அதுல கொடுப்போம். அப்புறம் வந்து ஹையர் இன்டெண்டட் ஃபார் ஹையர் ஆஃபீஸர்ஸ் ஆன் டு, இதுல இன்கரெக்ட் ஒன்ல கேட்கிற மாதிரி கேள்விகள் இருக்கு. சரிங்களா? கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் என்பது ஒன்லி லெட்டர்ஸ் மட்டும்தான் உள்ளடக்கியதானா? இல்லை. நெக்ஸ்ட், லேட் லெட்டர்ஸ் ஆர் லேட் லெட்டர்ஸ்னா என்ன, டூ லேட் லெட்டர்ஸ்னா என்ன? இப்போ லேட் லெட்டர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் presented at the window of the post office or mail office. சரிங்களா? presented at the window of the post office or mail office are posted in the letter box of the mail offices after the prescribed hour of closing. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஆபீஸுக்கு இருக்கிற பிசினஸ் ஹவர்ஸ்ல குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு போஸ்ட் பண்ணுவதற்கு நம்ம என்ன வாங்குறோம்? லேட் ஃபீ வாங்குறோம். அந்த லேட் ஃபீ ஒட்டி இருக்கிற ஆர்டிகளுக்கு பேரு தான் லேட் லெட்டர்ஸ். அப்போ லேட் லெட்டர்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, போஸ்டேஜும் இருக்கும், கூடுதலாக லேட் ஃபீயும் இருக்கும். இந்த டூ லேட் லெட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த பிசினஸ் ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு கூடுதல் நேரத்துல போஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆனா அதற்கு முழுமையா லேட் ஃபீயும் பேமெண்ட் பண்ணல அல்லது போஸ்டேஜும் கரெக்டா பேமெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த ஆர்டிகளுக்கு பேர் தான் டூ லேட் லெட்டர்ஸ். இந்த டூ லேட் லெட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லேட் லெட்டர்ஸை இமீடியட்டா டெஸ்பேச் பண்ணிடுவாங்க. பேர் தான் லேட் லெட்டர்ஸ். அது வந்து அந்த எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அன்னைக்கே அதை டெஸ்பேச் பண்ணிடுவாங்க. இந்த டூ லேட் லெட்டர்ஸை டெஸ்பேச் பண்ணாம டீடைன் பண்ணி வச்சுப்பாங்க. டீடைன்னா அவங்களே வச்சிருவாங்க. ஏன்? அதுக்கு உரிய போஸ்டேஜோலயோ குறையா இருக்கலாம், அல்லது லேட் ஃபீ ஒட்டாமலும் இருக்கலாம். இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ஆர்டிகளை வந்து அனுப்பணுன்ற, உடனடியாக அனுப்பணுன்ற அவசியத்தினால இதை நிறுத்தி வச்சுப்பாங்க. இதை நிறுத்தி வச்சுவதற்கு அடையாளமாக டீடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்டு அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. நம்ம வால்யூம் 7ல படிச்சோம். ஸ்டாம்ப்ஸ் அண்ட் சீல்ல டீடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்டு ஸ்டாம்ப், இந்த ஸ்டாம்பை அதுல ஒட்டி வச்சுப்பாங்க. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், சார் லேட் ஃபீ எவ்வளவு சார்? இந்த லேட் ஃபீ 50 ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகளுக்கு 3 ரூபாய், அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகளுக்கு 2 ரூபாய். இப்போ வந்து லேட் ஃபீயை பொறுத்த வரைக்கும் கேட்பதற்கு ரெண்டே கேள்விதான். லேட் லெட்டர்ஸ் வந்து ஃபாஸ்டா போகுமா, டூ லேட் லெட்டர்ஸ் ஃபாஸ்டா போகுமான்னு கேட்கலாம், அவ்வளவுதான். ரெண்டாவது, இந்த டெபினிஷனை வச்சு இன்கரெக்ட் ஒன் கேட்கலாம். வால்யூம் 5ல மட்டும்தான் நிறைய இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்பதற்கு சான்சஸ் இருக்கு. இப்போ கொஸ்டின்ல கேட்கும் போது லேட் லெட்டர்ஸ் ரிஜிஸ்டருக்குன்னு தனியா மென்ஷன் பண்ணுவாங்களா சார், இல்ல காமனா கேட்பாங்களா? இது டெபினிஷன்ல வெறும் லேட் லெட்டர்ஸ், டூ லேட் லெட்டர்ஸ் தான்பா. நம்ம பிஓ கைடு பார்ட் பிஓ கைடு லேட் ஃபீஸ்ல 3 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க சார் கிளாஸ்ல. ஆமாமா. இப்ப வந்து ரிஜிஸ்டருக்கு இல்ல இல்ல சாரி லேட் ஃபீனா 3 ரூபாய் தான்ப்பா. அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு வருகின்ற லெட்டர்ஸுக்கு 3 ரூபாய் தான், அவ்வளவுதான். அது டாரிஃப்ல தான்ப்பா கேட்பாங்க. இப்ப வால்யூம் 5 பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு லேட் ஃபீனா என்ன டெபினிஷன் தான் கேள்வி கேட்பாங்க. நீ அந்த சப்ஜெக்டுக்குரியது லேட் ஃபீ, லேட் லெட்டர்ஸ்னா என்ன, டூ லேட் லெட்டர்ஸ்னா என்ன, டூ லேட் லெட்டர்ஸை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்பாங்க. டீடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்டு அப்படின்ற முத்திரை அடிச்சிருக்கிற ஸ்டாம்ப் தான் டூ லேட் லெட்டர்ஸ். டூ லேட் லெட்டர்ஸ் அப்போ ஃபர்ஸ்ட் எந்த லெட்டர் டெஸ்பேச் ஆகும் அப்படின்னா வித்தின், இப்படி கேட்பாங்க, எந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் டெஸ்பேச் ஆகும், குறிப்பிட்ட நேரத்துக்கு உள்ள போட்ட லெட்டர் டெஸ்பேச் ஆகும். அடுத்து டெஸ்பேச் ஆகிற லெட்டர் இது லேட் லெட்டர்ஸ். மூணாவதா இது ஆகிறது தான் டூ லேட் லெட்டர்ஸ். இந்த மாதிரி இந்த நீங்க வந்து இதை எந்த அளவுக்கு, இது வந்து கட்டாயம் இன்டைரக்ட் கேள்விதான் கேட்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த டெபினேஷனை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். அதனால வந்து இப்போ எந்த விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்னு கேட்பாங்க. டூ லேட் லெட்டர்ஸ்ல டீடைன் லேட் ஃபீ நாட் பெய்டு ஸ்டாம்ப் அடிச்சிருக்கோம். டூ லேட் லெட்டர்ஸ்ல ப்ரீபெய்டு வந்து
ஃபுல்லா பண்ணியிருக்க மாட்டாங்க. டூ லேட் லெட்டர்ஸ்ல வந்து ப்ரிஸ்கிரைப்ட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணுவாங்க. வித்தின் தி ஹவர்ஸ் ஆஃப் டெஸ்பேட்சுக்குள்ள பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நீ இந்த டெஃபினேஷனை கீழே மேல கீழே படிச்சாதான் இதை உங்களால சொல்ல முடியும். நெக்ஸ்ட் மிஸ்சென்ட் ஆர்னா என்ன, மிஸ்டைரக்ட் ஒண்ணுமே இல்லை, வெரி சிம்பிள். மிஸ்சென்ட் ஆர்டிக்கல் அப்படின்னா ஒரு ஆபீஸுக்கு விலாசம் எழுதப்பட்ட தபால் காஞ்சிபுரம் அப்படின்னு எழுதியிருக்கிற தபால் கரெக்டா காஞ்சிபுரம் எழுதிருக்கு, பின்கோடு எழுதிருக்கு, எல்லாம் எழுதிருக்கு. ஆனா காஞ்சிபுரத்துக்கு போகாம வேற ஒரு ஊருக்கு போயிடுச்சு அப்படின்னா அதற்கு பேர் தான் மிஸ்சென்ட் ஆர்டிக்கல். இப்போ இந்த மிஸ்சென்ட் ஆர்டிக்கல் மிஸ்சென்ட் ஆர்டிக்கல் இஸ் an article erroneously forwarded by an office to an office other than the office of destination or by a route other than the prescribed one. அந்த டெஸ்டினேஷனுக்கு போவதற்கு மட்டுமல்லாமல் ரூட் பிரிஸ்கிரைப்டு ரூட் இருக்கு. இப்போ 631 632 அரக்கோணம் ஆரம்பிச்சு வழியா தான் போகணும் அப்படின்னா அதை நம்ம வந்து ஊர் பேரு கரெக்டா எழுதிருக்குது காஞ்சிபுரம்னு. ஆனா நாம வந்து என்ன பண்ணிட்டோம், 631 632 அரக்கோணம் போவதற்கு பதிலாக நம்ம செங்கல்பட்டு 602 603 600 போற பேக்ல போட்டோம் அப்படின்னா இது அங்க போய் திரும்பி வரும். சோ அந்த விலாசம் சரியா எழுதியிருந்து அந்த ஊருக்கு அனுப்பாம வேற ஊருக்கு அனுப்பிச்சிட்டாலும் மிஸ்சென்ட். அந்த ரூட் எந்த ரூட் வழியா அதை டெஸ்பேச் பண்ணணுமோ அந்த ரூட் இல்லாம வேற ஒரு ரூட் வழியா டெஸ்பேச் பண்ணிட்டாலும் தட் இஸ் ஆல்சோ மிஸ்சென்ட். மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கல் அப்படின்னா என்னன்னா, மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கல் என்பது ஒரு வெர்னாக்குலர் லாங்குவேஜ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ்ல எழுதிருக்கு. தமிழ்நாட்டுல தமிழ்ல எழுதியிருக்காங்க. தமிழ்ல எழுதிட்டு அந்த ஆர்டிக்கல் வந்து வேற ஊருக்கு போகும்போது இந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜை டிரான்ஸ்கிரைப் பண்றாங்க. டிரான்ஸ்கிரைப் வந்து மீன்ஸ் இதுல எழுதியிருக்கிறது இங்கிலீஷுக்கு மாத்தி எழுதுறாங்க இல்லையா, அந்த எழுதுவதால் ஏற்படுகின்ற அந்த எழுதும் போது ஏற்படுகின்ற பிழையால ஒரு இன்கரெக்ட் டெஸ்டினேஷனுக்கு போச்சுன்னா தட் இஸ் மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கல். இப்போ மிஸ்சென்ட் ஆர்டிக்கல்னும் போது அதுல வந்து எந்த லாங்குவேஜுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கல்னா ஒரிஜினல் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ்ல எழுதியிருக்கோம், பட் இன்கரெக்ட் டெஸ்டினேஷனுக்கு அது போய் சேர்ந்ததுன்னா தட் இஸ் மிஸ்டைரக்டட். இன்கரெக்டுக்கு போய் சேருவதற்கான காரணம் என்னன்னா அந்த விலாசத்தை ஆங்கிலத்துல தவறா எழுதிட்டோம். இதுதான் மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கல். சரிங்களா? இப்போ மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கல்லாம் வந்து அப்போ ஒரிஜினல் அட்ரஸ் எதுல எழுதியிருப்பாங்க அப்படின்னா வெர்னாக்குலர் லாங்குவேஜ்ல தான் எழுதியிருப்பாங்க. மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கல் மேல அப்ப என்ன பண்ணிருப்போம், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூல்ல படிச்சோம், போஸ்ட்மேன் வந்து தமிழ்ல எழுதிருக்கு அப்படின்னா அவர் டெலிவரிக்கு வரும்பொழுது அவர் அந்த விலாசத்தை கேட்டு வேற ஒரு லாங்குவேஜ் இருக்கு அவருக்கு நாட் ரீடபிள் நாட் நோன் டு த போஸ்ட்மேன்னா அவர் வந்து விலாசத்தை எழுதி வச்சுக்கலான்னு. அத மாதிரி இது போகும்போது வெர்னாக்குலர் காஷ்மீர்னு நான் தமிழ்ல எழுதினேன் வாங்க மாட்டேன்னு நீங்க சொல்ல முடியாது. போஸ்ட் ஆபீஸ்ல வாங்குறீங்க, ஆனா காஷ்மீர் வந்து எந்த ஆரம்பத்துல தமிழ்நாடு தான்னா படிக்க தெரியாது இல்லையா, அப்போ காஷ்மீர்னு ஆங்கிலத்துல எழுதுறதுக்கு பதில் தவறா காஷ்மீருக்கு பதில் வேற ஒரு ஊர் எழுதிடுறாரு. அது போய் தவறான டெஸ்டினேஷனுக்கு போகுது. அப்புறம் சுத்தி கரெக்டான காஷ்மீர் விலாசத்துக்கு போய் டெலிவரி ஆகுதுன்னா தட் இஸ் மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கல். இதுதான் வந்து வால்யூம் 5ல இருக்க 10 டெஃபினிஷன். வெரி வெரி சிம்பிள். உங்களுக்கு வால்யூம் 5ல இருந்து 10 கேள்வி. சரிங்களா? இப்ப நம்ம இந்த 20 கேள்வியை தரோ பண்ணிங்க, நல்லா படிங்க. இன்னும் ஒரு வாரம் இருக்கு, நல்லா படிங்க, எந்த குழப்பமும் இல்லை. கேஷுவலா படிங்க. சார் ஒரு டவுட் சார், இது ஸ்டாம்ப் வந்து ட்ரெஷரி கிட்ட வாங்கணுமா போஸ்ட் மாஸ்டர் கிட்ட வாங்கணுமா? ட்ரெஷரர் கிட்ட தாங்க ஸ்டாம்ப் இருக்கும். பெரிய ஆபீஸ் மீன் பண்றாங்க, ஹெட் போஸ்ட் ஆபீஸ் மாதிரி பெரிய ஆபீஸ் மீன் பண்றாங்க. ஓகே சார். சார் அந்த இன்சூர்டு 100 ரூபாய் டெலிவரி சொன்னீங்களா சார் ஜிடிஎஸ்க்கு? இப்போ அது வில்லேஜ் போஸ்ட் ஜிடிஎஸ் தானே சார்? ஜிடிஎஸ் தான்மா. வில்லேஜ் இப்போ எஸ்ஓலயும் ஜிடிஎஸ் இருக்கும் சார். எல்லாருக்கும் உண்டா? ஜிடிஎஸ் ஓட லிமிட் தான். ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ.